தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பேரன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும், ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டுகிற உம்முடைய தயவிற்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இப்போது இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கணுமா என்று கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையின் பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா என்று கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி சீர்படவும் ஆண்டவரே உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட்டு ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும் மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் பரலோகபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக பாடலின் 25 நாம் பாடுவோம். பாடலின் 25. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆண்டவர் நம்மை தேடி வந்த அந்த அன்பையும், அதே அவர் இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட இருந்து நல்லவராகவே நம்ம வாழ்க்கையில் நடத்தி வந்த பாதைகளையும் எண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 25, பேரன்பின் கீதங்களில் பாடலின் 25 நாம் பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. பரலோக தேவன் பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே. தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தூய்மையாய், என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாய். பரலோக பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே. தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தூய்மையாய், என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாய். அதிதேவன் ராஜாதிராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. அன்பினால் என்னை அள்ளி தழுவியே கட்டி அணைத்துக் கொண்டார், நல்ல காதலனாய் என்னை நேசித்து போஷித்து கிட்டி இழுத்து கொண்டார், அவர் அன்பில் இணைத்து கொண்டார். அன்பினால் என்னை அள்ளி தழுவியே கட்டி அணைத்துக் கொண்டார், நல்ல காதலனாய் என்னை நேசித்து போஷித்து கிட்டி இழுத்து கொண்டார், அவர் அன்பில் இணைத்து கொண்டார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை. இந்த பாவியாம் என்னையும் தம்மை போல் மாற்றிடும் பரவசம் எனக்கு அளித்தார், நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை. இந்த
வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானோ. எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போஷிப்பார். அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானோ. எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போஷிப்பார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறாத நல்ல தகப்பனாக நம்ம வாழ்வில் இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ஆண்டவர். சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி நம்மளை பெரியவன் ஆக்கின நல்ல ஆண்டவர். அவரை துதிக்கும் புதிய பாடலை நமக்கு தந்த நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உத்தமத்தையும் உண்மையையும் எண்ணி அதோடு சேர்த்து இப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆண்டவரை நான் பெற்றிருக்கும் பொழுது அவருக்காக வாழ்கிறத தான் என் வாழ்க்கையில் முதலாவது ப்ரையாரிட்டியாக என் லைஃப்பில் வச்சு வாழணும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமத்தையும் ஒரு அர்ப்பணத்தையும் கலந்ததான உள்ள ஒரு பாடலை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா என்ற பாடல். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே,
பகலாக்கினீ. எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையை உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். உம்மையை உயர்த்திடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையை உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். உம்மையை உயர்த்திடுவேன். எனது விளக்கு, இரண்டாவது சரணம். எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும்
வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் இருள் மாத்திரமே சூழ்ந்திருந்து இருளிலே வாழ்ந்திருந்த நம்மையும் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றின நம்முடைய ஆண்டவர் நம்மை சூழ்ந்து ஒளியினால் சூழ்ந்து இப்படிப்பட்ட நம்ம லைஃபே ஒரு கலர்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றின நம்முடைய ஆண்டவர் நம்ம பாவ பாரங்கள் எல்லாத்தையுமே அவரிடத்தில் இறக்கி வைக்கும்படியாகவும் பாவத்தை எல்லாத்தையும் கழுவி நம்மை நீதிமான் என்று நம்ம ஒரு புதிய மனிதனாக இதுவரைக்கும் பாவமே செய்யாத ஒரு மனிதனாக காணும்படியான ஒரு உடன்படிக்கையை நம்மோடு செஞ்சிருக்கிற நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட அவர் ரத்தத்தினால கழுவுன அவருடைய உத்தமத்தையும் நம்மை தேடி வந்த தெய்வமான அவருடைய அன்பையும் எண்ணி நம் மத்தியில் அவர் வாசமாக இருக்க இறைத்து நாளத்திலிருந்து எல்லோரும் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை இறைத்து நாளத்திலிருந்து அவரை துதிக்க கிடவும். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். என் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் நீரே கழுவி நீரே எங்கள் பரிகாரியாக இருந்து, நான் ஏதோ பரிகாரம் செய்யலை, நீங்கள் எங்களுக்கு பரிகாரியாக இருந்து எங்கள் பாவங்களை எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்த நம்முடைய கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களை பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றினுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. பூமியிலேயே பரலோக வாழ்க்கையை வாழும்படியான ரகசியத்தை கற்றுத்தருகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்கோ அலைந்து திரிந்து உம்மை விட்டு விலகி போன எங்களையும் ஆண்டவரே நீர் தேடி வந்தீரே, அதற்காக நன்றி நன்றி. நீர் எங்களுக்கு நான் உங்களுக்கு வேண்டும் என்று அப்பா நீர் எங்களை தேடி வந்து எங்களை கட்டி அணைத்த நம்முடைய கிருபைக்காக நம்முடைய காருண்யத்திற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை தந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தந்து இந்த நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையை முன்னேறி செல்லும்படியாகவே அப்பா மேலோங்கி செல்லும்படியாகவே எங்களை நடத்தி வந்திருக்கிற நம்முடைய கிருபைக்காகவும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிரியைக்காகவும் நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இருக்கிற நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நமக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கக்கூடிய அப்பா நம்முடைய பிரசன்னத்தில் எப்பயுமே நிற்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி அப்பா எல்லாத்தையும் எண்ணினா கூட அவளை எனக்கு கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குப்பா. அப்படிப்பட்ட நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களை தேடி வந்த தெய்வமான உடைய அன்பிற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் आवर லைஃப் லார்ட். தேங்க்யூ. ஒன்றத்திற்கும் உதவாத நம்மையும் அவர் தேடி வந்து தெய்வமாகி அவர் நம்மை தேடி வந்து நம்மளோடு ஒன்றாகி உறவாகி அவருடைய அன்பை பகிர்ந்து அவரோடு சேர்ந்து இணைந்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியமான வாழ்க்கை நமக்கு வந்திருக்கிற ஆண்டவரை அப்படிப்பட்ட அன்பை எண்ணி பாடலை பாடுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மீண்டும் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக அந்த துதிகளை எடுக்கும். 2 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. சரி, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் உள்ள ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஆரம்பம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே என்ன செய்யப்பட்டீர்களே, ரட்சிக்கப்பட்டீர்களே என்பதுதான். இட் இஸ் எ பிகினிங். அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். ஸோ கெட்டிங் ஸ்ட்ராங் என்று சொல்வது தி டெவலப்மெண்ட், பின்னால் வருகின்ற அந்த கிருபையிலே வளருவது. க்ரோ இன் த கிரேஸ் என்று நாம் வாசிக்கிறோம். கிருபையிலே வளருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபை பெருக கடவுது என்று வாசிக்கிறோம். ஆகவே பிகமிங் ஸ்ட்ராங் இன் கிரேஸ் என்று சொல்வது என்பது இன்னும் வல்லமையான ஒரு பகுதி. என்னவென்றால், த கிரேஸ் ஆஃப் காட் பிகம் ஸ்ட்ராங் இன் மீ, தெய்வ கிருபை எனக்குள் பலப்படுகிறது என்பதுதான். அதுபோன்ற ஒரு பலன் கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாட் ஜஸ்ட் த பிகினிங், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோமே என்பதை வைத்து மாத்திரம் வாழ்ந்து கொண்டு நாம் நின்று விடுவதல்ல. நம்முடைய பாடல்கள், ஆராதனை எல்லாம் அதை வைத்தே மட்டும் வைத்து நாம் வாழ்ந்து வருவது அல்ல. அவர் ஹோல் கிறிஸ்டியன் லைஃப், இந்த கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி எல்லாம் நம்முடைய ஜீவியமும் ஊழியமும் இட்ஸ் பிகம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். அப்படி ஒரு பலன் கொண்டதாய் அது மாற வேண்டும். ஆகவே அதுபோன்ற ஒரு பலன் கொண்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்வது, இட் இஸ் க்ரோயிங் இன் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தில் வளருவது, சுவிசேஷனுடைய சம்பூர்ணம் என்று அவதை பவுல் சொல்லுவார். சம்பூர்ணமான ஒரு சுவிசேஷம், த அபண்டன்ஸ் ஆஃப் த காஸ்பல். நாங்கள் உன்னிடத்திலே வரும்பொழுது, யூ ப்ரே ஃபார் மீ தட் ஐ மஸ்ட் கம் வித் அபண்டன்ஸ் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷனை சம்பூர்ணத்தினால் நிறைந்து உங்களிடத்தில் வர வேண்டும் என்று எனக்காக ஜெபம் செய்யல் என்று கேட்டுக்கொள்வார். அதுபோல் த அபண்டன்ஸ் ஆஃப் த அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை கொண்டு வருவதெல்லாம் when you become strong in the grace of God. தேவனுடைய கிருபையை அந்த ஆரம்ப நாட்களை வைத்தே கொண்டாடி விட்டு போவதற்கு தான் மிக எளிதாக விரும்புகிறார்கள். அந்த எல்கேஜியை போல் அல்லது நர்சரி கிளாஸை போல் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் க்ரோயிங் வளர்ச்சி அடைகின்ற முதிர்ச்சி அடைந்து அந்த கடின ஆகாரத்தை புசிப்பதற்குரிய அந்த இஷ்டம் இல்லை என்று அவர் பவுல் அங்கே எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். நீங்களோ எப்பொழுது பார்த்தாலும் பாலை ஒன்று வாழலாம் என்று தான் இருக்கிறீர்கள் அல்லாமல், யூ ஆர் நாட் க்ரோயிங். நீங்கள் வளர்ச்சியடைந்து கடின ஆகாரத்தை நீங்கள் உண்டு திடன் கொண்டு வர வேண்டும். ஞானோந்திரியங்கள் என்று சொல்ல 5 புலன்களையும் பயன்படுத்தி கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும். ஏதோ உங்களுடைய கண்டம் தொட்டம் ருசித்தோம் என்பதை மாத்திரம் வைத்து இல்லாமல், ஆல் யுவர் அந்த 5 புலன்கள் இருக்கிற ஞானோந்திரியங்கள் அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று இருப்பதை, அவர்களுக்குத்தான் இந்த கடின ஆகாரம் வேண்டும், பால் உண்பவர்களுக்கு அல்ல. பலமுறையும் உங்களிடத்தில் நான் வந்த பொழுது வெறும் பாலைத்தான் கொடுத்து விட்டு போனேன். ஏனென்றால் ஒரு குழந்தை போல் இருக்கிற உங்களுக்கு திடீரென்று ஒரு இறைச்சியை கொடுத்தால் அந்த குழந்தை செத்து போய்விடும். அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே இந்த கடின ஆகாரத்தை போல் புசிக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு கூட தகுதியாய் வருவது இல்லை. தே ஹெசிடேட், அதை தயங்குகிறார்கள். தே டோன்ட் வாண்ட் டு மன்ச் இட், அதை கடித்து உண்ண விருப்பம் இருப்பதில்லை. தேர் அலர்ஜி வித் தேட், அதை அலர்ஜியாய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தேர் ரெஃப்யூஸ் இட் ஈவன், அதை மறுத்தும் விட்டு போய்விடுகிறார்கள். தேர் ஹாப்பி, ஒன்றில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதெல்லாம் டு ரிமைன் ஆஸ் எ பேபி, ஒரு குழந்தையை போல் வாழ்ந்துவிட்டு போவது தான் மகிழ்ச்சி அல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் லைஃபை அவர்கள் விரும்புவதில்லை.
இஸ் இட் ரைட்? அப்படி இருக்கலாமா? கிறிஸ்து உங்களுக்குள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்வார். அவர் உங்களிடத்தில் வளர்ச்சியடைவதற்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்வார். கிறிஸ்துவை பிறப்பிப்பதற்கு உள்ள ஒரு கற்ப வேதனை என்று சொல்வது என்பது வேறு, கிறிஸ்து உங்களுக்குள் வளர வேண்டும் என்று ஒரு கற்ப வேதனை என்று சொல்வது என்பது வேறு. வளர்ச்சி அடைவதற்காக கற்ப வேதனைப்படுவதற்கு அநேகர் ஆயத்தமாய் இருப்பது இல்லை. தங்களுக்குள் வளருவதற்காக சரிதான், தன் சபை கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்றிருந்தாலும் சரிதான், தெர் இஸ் நோ த லேபர், அந்த லேபர் பெயின், அந்த அந்த பிரசவ வேதனை அடைகிற இந்த பெர்த் பேங் என்று சொல்லுவார், அந்த கற்ப வேதனை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஏன் விரும்பவில்லை? அவர்கள் எப்பொழுதுமே போல் ஆர்டினரி பெர்த் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய பிறப்பைத்தான், குழந்தையாய் பிறக்கிறதைத்தான் விரும்புகிறார்களே அல்லாமல் கிறிஸ்து உங்களுக்குள் வளரும்படியான அந்த இடத்திற்குள் வருவதில்லை. யூ மஸ்ட் நோ தட் உங்களுடைய நிலைமையும் கூட ஒருவேளை அதர் நானும் இந்த குழந்தையை போல் இருந்து கொண்டே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து கொண்டு பால் உண்பதிலே வளர்ந்து கொண்டு நான் நின்று விட்டு அடைந்தாகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ என்று உங்களை சோதித்து பாருங்கள். பவுல் ஓடுகின்ற அந்த ஓட்டத்திலே நான் பின்னாணைகளை மறந்து என்று சொல்லுவார். பால்குடி மறந்து என்று சொல்வதை போல்தான் பின்னாணைகளை மறந்து முன்னாணைகளை நோக்கி அந்த பந்தய பொருளை, தி லாஸ்ட் பாயிண்ட், ஆரம்பத்தை அல்ல, பந்தய பொருளுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினுடைய முடிவை, அந்த ஊழியத்தினுடைய முடிவை ஐ மஸ்ட் அச்சீவ் இட், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறேன். நான் சும்மா ஒன்றும் ஓடவில்லை, லக்கை வைத்து ஓடுகிறேன். அதுபோன்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே லக்கே இல்லாமல் கூட நம் போன்ற சபையில் கூட சும்மா கூட உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தே டோன்ட் ஹேவ் தட் கோல், முன்வைத்திருக்கிற ஒரு கோல் இல்லை. அந்த விவேகானந்தர் கூட அவர் அஞ்ஞானியாக இருந்தாலும் ஏதோ கிறிஸ்தவத்திலே கொஞ்சம் ஆர்வம் கொண்டவர் என்று அவரை சொல்லுவார்கள். ரைஸ் அண்ட் ஸ்டாப் நாட் அன்டில் யூ ரீச் த கோல் என்று சொல்லுவார். எழுந்திரு, நின்று விடாதே, நீ வந்து லக்கை அடையும் வரைக்கும் நீ நின்று விடாமல் ஓடு என்று சொல்லுவார். அதுபோன்ற ஒரு விவேகானந்தர் சொல்லுகின்றார் என்பதை பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் தங்களுக்கு மெய்யாவே ஒரு லக்கை வைத்து வளருகின்ற ஒரு வாழ்க்கையை இருக்கும் பொழுது ஏன் வளரவில்லை? வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் கூட சிலரிடத்தில் இல்லாது போவதையும் பார்த்தால் அது மிகவும் மோசமாக இருக்கிற ஒரு நிலையாய்த்தான் அவர் வாழ்க்கையிலே பின்னடைவு உண்டாகி விடுகிறது. they became worse and worse and worse day by day. நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் வளர்ந்து என்று சொல்வதற்கு பதிலாக நாளுக்கு நாள் they became worse and worse, பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். ஆகவே கிருபையில் பலப்படு என்று சொல்வது என்ற அந்த வார்த்தையானது அது ரட்சிப்புக்குரிய வார்த்தை. அதை தான் அந்த பலப்படுது என்று சொல்லுவார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோமே, அதுபோலவே there is a greater salvation, ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. அந்த ரட்சிப்பை குறித்து அவர் என்ன எழுதுவார்? 10ஆம் வசனத்திலே, அந்த 2 தீமோத்தேயு 10ஆம் வசனத்திலே, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக நான் சகிக்கிறேன் என்று சொல்லுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவிலே அந்த உண்மை உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி, த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு என்று சொல்வது இட்டர்னல் க்ளோரி, நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மரிக்கும் பொழுது மகிமைக்குள் பிரவேசித்தார் என்று அவர்கள் எளிதாக சொல்லிவிடுகிறார்கள். ஆரம்பமே அவர் தொடங்கியிருக்க மாட்டார், அல்லது ஓட்டம் ஓடியிருந்திருக்க மாட்டார். அவர் லக்கை நோக்கி அவர் தொடரவில்லை. ஆனால் அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார் என்றே அதை சொல்லிவிடுவார்கள். மரித்தார், அவர் பிழைத்தார், பிறந்தார், மரித்தார் என்று சொல்வது என்பது வேறு. காமனாய் நேர்மையை சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் வாழ்க்கையிலே அவர் மகிமையை நோக்கி அவர் ஓடினார். கிறிஸ்துவனுடைய மகிமையை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய லக்கை நோக்கி தொடர்ந்து அவர் வாழ்ந்தார். அவருக்கு போய் ஏன் இவர்கள் நித்திய மகிமைக்குள் பிரவேசித்தார் என்று எழுதுகிறார்கள். ஓகே, தங்கள் மனது திருப்திக்கு போட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு போனாலும்
பீப்புள் ஆர் ஃபாலோயிங் நோ. அது அடுத்த சந்ததி அதையே தான் பின்பற்றுகிறார்கள். ஓஹோ, இந்த ஐயா மறிக்கும் பொழுது குடிப்பார், இந்த ஐயா அடிப்பார், இந்த ஐயா இருக்கும் பொழுது பிராடு செய்வார், பண ஆசை கொள்வார், அத்தனையும் செய்வார், பரவாயில்லையே, அவ்வளவு பாஸ்டர்மார்களும் வந்து அதை வாழ்த்தி அவர் நித்திய மகிமைக்குள் பிரவேசித்தார் என்று சொல்லிவிட்டார்களே என்று கூறியவுடன் த ராங் எக்ஸாம்பிள் தேர் லேயிங் ஃபார் த ஜெனரேஷன், பின்னால் ஒரு சந்ததிக்கு காட்டுகிறார்கள். ஒன் திங் ஆல்வேஸ் ஐ ஃபியர், நான் பயப்படுவது என்னவென்றால் நான் செய்கின்ற யாதொன்றும் கிட்ட மாதிரியாய் மாறிவிடக்கூடாது. பின்னால் வருகின்ற ஒரு சந்ததிக்கு என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். அவர் தம்மை பாடுபட்டு தன்னுடைய ஜீவியத்தை அந்த மாதிரியாய் வைத்து போனார். பாடுபட்டு வாழ்ந்து மாதிரியாய் வைத்து போனார். எல்லோரும் பின்பற்றக்கூடிய மாதிரி அடிச்சுடலை காண்பித்தார் என்று அந்த நாம் இவரையிலே நாம் வசிக்கிறோமே, அதுபோல் தேர் ஷுட் பி எக்ஸாம்பிள் மாதிரி இருக்க வேண்டும். இந்த சந்ததியாரை முழுவதும் கெட்டுப்போக செய்தது என்னவென்று சொன்னால், பரவாயில்லையே நாமும் மகிமைக்குள் பிரவேசித்து விடுவோம். ஆகவே இந்த ஐயா இந்த அம்மா எப்படி கெட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் துர்நாற்றம். அவர் வாழ்ந்து பார்த்ததில்லை. ஏதோ கிறிஸ்துவன்னு சொல்லி கொண்டார்கள் ஒளியே அவள் ஒன்றும் பெரிய ஓட்டம் ஓடி மகிமைக்குள் பிரவேசித்ததாக இவர்கள் சொல்வதெல்லாம் அபத்தம் போல் தோன்றுகிறது. ஆனாலும் அது நன்றாக இருக்கிறது, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. நாமும் இப்படியே வாழ்வோம், இருக்கிற எண்ணமாகவே வாழ்ந்துவிட்டு நமக்கும் இப்படித்தான் போட்டு வைப்பார்கள், மகிமைக்குள் பிரவேசித்தார் என்று போட்டு வைப்பார் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை கொடுத்தது யார் என்று சொன்னார். வசனத்தை தாறுமாறாய் பயன்படுத்தி தங்களுக்கு ஏதுவாய் வசனத்தை திருப்பி செவித்தினவுள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிற அந்த 2 நிமிடத்தை கடைசியிலே சொல்லும் பொழுது என்னவென்றால், தங்களுக்கேற்ற போதகங்களை அவர் வைத்து கொண்டார்கள். தங்களுக்கு விருப்பமான போதகங்களை வைத்துக்கொண்டு அந்த போதகம் இந்த போதகம் என்று சொல்லிக்கொண்டு அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அல்லாமல் they don't run the race of grace, அந்த கிருபையினுடைய ஓட்டத்தை ஓடுவதில்லை. ஆகவே கிருபையில் பலப்படு என்று சொல்வதற்கு முன்பாக, கிருபையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் கிருபையில் தான் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே அதை மெய்யான ரட்சிப்பைத்தான் கொண்டு வந்து வைத்ததா? தேட் இஸ் த லைஃப். நான் நித்திய ஜீவனுக்கென்று பிறக்கும் பொழுது த லைஃப் வில் ஃபைண்ட் அ வே என்று சொல்லுவார்கள். ஒரு சின்ன ஒரு பூச்சி பிறந்து விட்டால் கூட தத்தி 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 அப்படி போய்விடும். ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் 6 மாடு வைத்திருப்பார்கள். அந்த மாடு கன்று போடுவதை பார்த்துருக்கிறேன். பிறந்து கீழே விட்டவுடனே அது துள்ளி குதித்து அப்படி ஓடி ஆடி சாடி அப்படி இப்படி என்ற ஓட்டத்தை அது ஓடி முடித்து தன் தாயிடத்தில் திரும்பி வந்து அது பால் குடிக்க தொடங்கி விடுகிறது. அதுபோல் த லைஃப் வில் ஃபைண்ட் அ வே. லைஃப்பில் அது சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை. ஆகவே ஜீவன் என்ற பெயரிலே நீங்கள் இருந்து கொண்டு ஜீவன் அற்றவர்களாக இருந்து விடவும் முடியும். நீங்கள் ஜீவன் பெற்றவர்களாக இருந்தால், ஐ நோ தட் மை செல், எனக்கு சாட்சி தெரியும், நான் ஜீவன் பெற்றேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். ஃப்ரம் தேட் டே ஆன்வர்ட்ஸ் நான் துள்ளி குதிக்கின்ற ஒரு ஆட்டை போல், துள்ளி குதிக்கின்ற அந்த கன்றுக்குட்டியை போல், அந்த என் தாயை ஓடி ஓடி அந்த தாய் தன்னுடைய பசுவை தேடி ஓடுகின்ற அந்த கன்றை போல் அந்த அந்த வசனமாகி அந்த ஞானப்பாலை களங்கமில்லா ஞானப்பால் வாஞ்சை கொண்டவனை ஐ ஸ்டார்ட் ரன்னிங் தேர். ஓடத் தொடங்கினேன். சிறுவனாக இருக்கும் பொழுது சிறுவனை போல் ஓடினேன். இளைஞனாக இருந்த பொழுது இளைஞனை போல் பேசினேன். முதிர்வதாக இருக்கும் பொழுது முதிர்வதை போல் மாறுகிறேன் என்றெல்லாம் இருக்கின்ற வளர்ச்சி ஒன்று இருக்கிறதே. தேட் இஸ் அ கிரேஸ். அதுதான் கிருபை. இது கிருபை. யூ மஸ்ட் க்ரோ இன் லைஃப். ஜீவனிலே வளர வேண்டும் என்பதுதான் கிருபை. யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ். கிருபையிலே பலனடைய வேண்டும் என்பதுதான். அந்த கிருபை என்ன தருகிறது? அந்த 11ஆம் வசனம் அந்த 10ஆம் வசனம் வாசித்ததை போல் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான அந்த நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்கின்ற ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இட்டர்னல் க்ளோரி, நித்தியமான அந்த மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் மாறுவது. கடைசியாக இயேசுவை நடைபெறப் போகிற அந்த சுவிசேஷத்தினுடைய பகுதியை காட்டுவதற்கு பேதுருவை அழைத்து கொண்டு யாக்கோபு யோவானை அழைத்து கொண்டு சென்றார் அல்லவோ. அந்த மறுரூப மலைக்கு அவர் சென்ற பொழுது அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் அவர் மாறி மகிமையாய் அவர் தோன்றின
அந்த காட்சியை கண்டவுடனே, அந்த காட்சியை அவர்கள் கண்டபொழுது, we want this, இதுதான் எங்களுக்கும் வேண்டும், இதை விரும்புகிறோம், இங்கேயே இப்படியே மகிமையிலே இருந்து விடலாமா, இங்கே தங்கி விடலாமா என்று அவர்கள் கேட்டபொழுது, அதையெல்லாம் நான் அடைந்து உங்களுக்கு காண்பித்த ஒன்று மகிமை என்பது வேறு, நீங்கள் அடைய வேண்டிய பகுதி என்பது இன்னொன்று. அது என்னவென்றால், let us go down, கீழே போங்கள், கீழே போய் வாழுங்கள், வாழ்ந்து பின்பு இந்த நித்திய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கீழே போங்கள், அங்கே பேய் பிடித்தவன் அங்கே இருக்கிறான், அங்கே உங்களை குறை சொல்லிகள் அங்கே இருக்கிறார்கள், கல்லறையை தேடுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள், துன்பங்கள் உங்களுக்கு காத்து நிற்கிறது, போங்கள், அந்த பாதையின் வழியாய்த்தான் வர வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுவதற்குத்தான் அந்த மருவு மலைக்கு அவர் ஏறினார். அந்த மோசேயும் எலியாவும் பேசினதை கூட அவர்கள் காதில் கேட்கவில்லை. எதை பேசினார் என்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அவர் கடைசியாக அடைய போகிற பாடுகளை குறித்து பேசினார்கள். அவர் ஏற்கனவே பாடுகள் பட்டார். அவர் ஏற்கனவே 30 ஆண்டுகள் நம்மை போல் சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டார். தட்ஸ் ரைட், த லாஸ்ட். ஏற்கனவே பாதிக்கு மேல் அந்த ஓட்டத்தையும் ஓடி முடித்து விட்டார். இப்பொழுது முக்கால்வாசி ஓடி முடித்து விட்டார். கொஞ்சம் தான் கடைசியாக வரப்போகிற கொல்கத்தா மலையினுடைய அந்த துன்பத்தையும் அந்த பாடுகளையும் குறித்து தேவர் டாக்கிங் டுகெதர், அதை பேசி கொண்டிருந்தார்கள். இந்த சீசர்களோ அதை கேட்பதற்கு செவி மந்தமாய்ந்தால் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் செவியில் அதை கேட்கவில்லை, மந்த செவியுடையவர்களாய் அதை கவனிக்காமல் போய்விட்டார்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், அந்த மகிமையை காண்பித்து விட்டு அதை ஈஸியாய் குறுக்குழியிலே பெறலாம் என்று எண்ணின பொழுது, நோ, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த கிரேஸ். நீ கிருபையில் ஆரம்பித்து கிருபையிலே பலப்பட்டு நீ வர வேண்டும் என்று அவர் கூறின அந்த பகுதி தான் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கை. நீ என்று ரட்சிக்கப்பட்டீர்களோ, அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படும் வரைக்கும் உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்தீர்கள். நீங்கள் வேசித்தனம் செய்தால் செய்வீர்கள், புகைத்தால் புகைப்பீர்கள், சூதாடினால் சூதாடுவீர்கள், அடித்தால் அடிப்பீர்கள், பொய் சொன்னால் பொய் சொல்லுவீர்கள். உங்களுடைய கழகம், உங்களுடைய போட்டி, உங்களுடைய மூர்க்கம், அத்தனை எதையெல்லாம் செய்ய வேண்டும் அத்தனை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதையெல்லாம் நிறுத்திவிட்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொன்ன பிறகு, முன்பு நான் துரோகி, இப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன பிறகு, முன்பு நான் காம விகாரம் கொண்டவன், இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, யூ ஹேவ் டு க்ரோ இன். பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வளர வேண்டும். புதிய வாழ்க்கையிலே கிருபையிலே பலப்பட வேண்டும். எந்த கிருபை உங்களை ரட்சித்ததோ அந்த கிருபையானது நித்திய ரட்சிப்பிற்கு நடத்த வேண்டும். நிரந்தரமான இட்டர்னல் சால்வேஷன், நித்தியமான ரட்சிப்பிற்குள் வர வேண்டும். ஆரம்ப ரட்சிப்பை அடைந்து விட்டு அந்த யூதாஸ் காரியத்தை போல் கடைசி நேரத்திலே போய் நாண்டு கொண்டு செத்தானே, அப்படியே சாகும்படி அழைத்தார். அவள் ஓடினதை போல் ஓடிக்கொண்டு லோத்தின் மனைவி உப்பு தூணாலில் மாறிவிட்டாளே, அப்படியே இருக்க வேண்டும். நித்திய ரட்சிப்பை அடையும்படிக்கு கடைசி வரைக்கும் ஓட வேண்டும். அதுபோன்ற நித்திய ரட்சிப்பை அவர் என்னவென்று அதை குறிப்பிட்டு அவர் சொல்வார், அந்த ரட்சிப்பை உண்மையாக உண்டான அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார். நித்திய ரட்சிப்பை நித்திய மகிமையாய், அந்த மகிமையான அந்த முடிசூடுதலை அவர்கள் பெற வேண்டும் என்று தான் அவர் அதை குறிப்பிட்டு இந்த முதல் அந்த 9 வசனங்களை அவர் குறிப்பிட்டு அவர் எழுதுவார். ஆதலால் என் குமாரனே, அல்லது ஆதலால் என் குமாரத்தையே, நீ கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுள்ள கிருபையிலே பிகம் ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். அவருடைய கிருபையிலே பலப்படு. ஆரம்ப நாட்களிலே அவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்திலே உதவி சகாயம் செய்யும் கிருபை என்று அந்த உதவியை நாம் கேட்கிறோம். அல்லது சுகமாக்கும் கிருபை என்று இருக்கிறதே, அந்த சுகத்தை நாம் கேட்கிறோம். அதையெல்லாம் ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை பேணி பாதுகாக்கிற ஒரு தாய் செய்ய மாட்டாளா? ஒரு தந்தை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா விதமான தேவையும் அவர் கண்டிப்பாக பூர்த்தி செய்யத்தான் செய்வார். ஆனால் அதுபோன்ற அந்த இடத்தை அவர்களை விட்டுவிட்டு பால்குடி மறந்தவர்களாய், வளர்ச்சி அடைகிறவர்களாய், கடின ஆகாரத்தை புசிக்கிறவர்களாய், ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட் என்று வருவதெல்லாம் இந்த இட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆரம்பம் இருக்கிறது, இந்த கிருபையினுடைய முதல் பகுதி, அதை கவனித்தீங்களா? அதில் தான் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறீர்களா? அந்த கிருபை பலப்பட்டதா? அல்லது கிருபையிலேயே பலவீனமாக இருந்து கொண்டு 10 வருஷமானாலும் 15 வருஷமானாலும் பாவம் செய்வது, கையை விடுவது, கையை கழுவிக்கொள்வது, கையை அழுக்கலை விடுவது, கையை கழுவிக்கொள்வது, கையை அழுக்கலை விடுவது, கையை கழுவிக்கொள்வது. கிருபை என்று உங்களுக்கு பலப்பட்டது.
அங்கேயே நீங்கள் குழந்தையாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, அந்த நித்திய ரட்சிப்புக்குரிய மகிமைக்குரிய இடத்திற்கு ஓடி வரவில்லை. ஆகவே எவ்ரிபடி should check up, எல்லோரும் தங்களை சோதித்து பார்க்க வேண்டும். whether I am strong in the grace of God, என்னுடைய கிருபையில் வளர்ந்து பலப்பட்டு வருகிறேனா, அல்லது அன்றட்சிக்கப்பட்ட ரட்சிப்பையே பேசிக்கொண்டு கையை அழுக்களை தொட்டு 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 கழுவி கொண்டே இருக்கிறேனா என்பதை கேட்க வேண்டாமா? அவன் தான் பலப்பட்டவன் தானா? whether I am strong in the grace of God என்று அறிய வேண்டாமா? ஆகவே அந்த சத்தியத்தை அவர் சொல்ல வரும்பொழுது எப்படி அவர் சொல்லுவார்? பார் தீமோத்தேயு, என் வாழ்க்கையை பார்த்தாய் அல்லவா, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்று சொல்லுவதெல்லாம் திரள் கூட்டத்தில் மத்திய என்று சொல்லவில்லை. ஹிஸ் ஓன் டெஸ்டிமனி, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஏராளமான சாட்சிகளை வைத்திருந்தார். அவர் பாலிய மோகத்திலிருந்து விடுதலை பெற்ற சில சூழ்நிலைகளை சாட்சியை வைத்திருக்கிறார். பண ஆசையிலிருந்து விடுபட்டதை ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். பகை என்ற உணர்விலிருந்து விடுபட்டதை சாட்சியை வைத்திருக்கிறார். ஹி லிவ்ட் எ டெஸ்டிமோனியஸ் லைஃப். அநேகம் சாட்சிகளை வைத்திருக்கிறார். மிக 3 திரளான சாட்சி என்ற நபரை அங்கே எபிரேயர் 11 நிறுத்தினார். இங்கே தன்னை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அநேக சாட்சி உனக்கு முன்பாக வைத்தேனப்பா தீமோத்தேயு, என் கூட இருந்தாய் அல்லவா, நீ கண்டிருக்கிறாய். நீ என்னிடத்தில் கேட்டவைகளையும் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையிலவரிடத்தில் ஒப்புவி என்று சொல்வார். நீ என்னிடத்தில் இவ்வாறு நான் வாழ்ந்து நான் பேசினேனே, சாட்சியெல்லாம் இருந்து நீ கேட்டாயே, தேட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டை பல வருடங்களுக்கு பிறகு நான் கண்டுபிடித்தது என்னவென்று சொன்னால், சாட்சியை வாழாமலே பிரசங்கிக்கிறார்கள், அற்புதமாய் பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் சில சமயங்களிலே நீங்களே அசந்து போவீர்கள். ஒரிஜினல் ஆப்பிளை விட இவர்கள் வரைந்து வைத்திருக்கிற ஆப்பிள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதிலிருந்து சொட்டு சொட்டாய் அப்படி அந்த க்ரன்ச்சி என்று ஜூஸி என்று சொல்வார்களே, அதுபோல் அப்படி ஜூஸியாக வந்து பார்த்தா நமக்கே எச்சி ஊறுவதை போல் தோன்றும். ஐஸ்கிரீமை, ஒரிஜினல் ஐஸ்கிரீமை விட சில சமயத்திலே ஒரு படம் போட்டு வைத்திருக்கிற ஐஸ்கிரீம் பார்த்தால் அவ்வளோ அழகாக இருக்கும். டோன்ட் பி லைக் தட். அநேகம் சாட்சிகளை வைத்து தான் நான் உனக்கு பிரசங்கித்தேன். நீ கேட்டவில்லை அந்த குறித்து இருந்து நீயும் இவ்விதமாய் யாரெல்லாம் சாட்சியாக யாரெல்லாம் வாழ்ந்துதான் பிரசங்கிக்க வேண்டும் என்று துடித்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உண்மையுள்ளவர்களுக்கே ஒப்புவி. போலிகளுக்கு ஒப்பு வைத்து விடாது. இல்லை என்றால் அவர்கள் வெறும் போதகம் செய்தைத்தான் விரும்புவார்கள். எல்லோருக்கும் போதகம் செய்வதற்கு விருப்பம். எராடிகேட் தேன், அதை அறுத்து போடுங்கள், சூசியத்துள்ள போங்கள், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் போதனை என்று வருவதை செய்யலாமா? போதகம் என்று சொல்வது, நீங்கள் கெமிஸ்ட்ரி புத்தகத்தையும் ஃபிசிக்ஸ் புத்தகத்தையும் பாட்டனி ஜூவாலஜி என்ற புத்தகம் எடுத்து பேசுவதற்கு என்று சொல்வது நீங்கள் படித்திருந்திருக்க வேண்டாமா? நீங்களே படிக்காதபடி நீங்கள் ஒரு போதகத்தை ஆரம்பித்து ஃப்ராக் என்று சொல்லிவிட்டு, ஃப்ராக் குதித்து குதித்து ஓடும், ஃப்ராக் அங்கே நாக்கை தூக்கி சாப்பிடும் என்று சொல்லிவிட்டு போனால் போதுமா? அந்த ஃப்ராகினுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் வேண்டாமா? அதனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அறிந்திருக்க வேண்டாமா? யூ மஸ்ட் ஸ்டடி தட், யூ மஸ்ட் லிவ் தட் லைஃப். இல்லாமல் போதிப்பது சரிதானா? அதை குறித்து அவர் சொல்கிறார். ஆகவே நீயோ உண்மையிலிடத்தில் ஒப்புவி. எவன் போதிக்கக்கூடியவன், நீ என்னை போல் நல்ல சாட்சியாய் வாழ்வதும் அந்த சாட்சியுள்ள வாழ்வை வைத்து கொண்டு நீ கேட்டவைகளை போலவே வாழ்ந்து பேசுகிறவர்கள், உபதேசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நல்ல வாழக்கூடியவர்களுக்கு ஒப்புவியப்பா என்று அதை அவர் சொல்லுவார். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் உபதேசிக்கிறவர்களாக இருந்தாலும் செக் யுவர் செல். நீங்கள் கை கொண்டீர்களா? நீங்கள் சில சமயத்தில் பெரியவர்களுக்கே நீங்கள் சில காரியங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் நிஜமாகவே சொல்ல வேண்டும் என்றால் பெரியவர்களை கனம் செய்து தகப்பனுக்கு புத்தி சொல்வதை போல் கொஞ்சம் புத்தி சொல்லப்பா தீமோத்தேயு, அதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எல்லோரும் அழைக்கப்படவில்லை, ஆனால் நீ அழைக்கப்பட்ட அப்படின்னாலே சபையிலே வயதானவர்களை நீ தகப்பனை போல் கருதி கனம் பண்ணி புத்தி சொல்லு. வயதான பெண்களை தாயை போல் கருதி புத்தி சொல்லு. இளைஞரான ஒரு ஸ்திரியை சகோதரனை போல் எண்ணி அவர்களுக்கு புத்தி சொல்லு என்றெல்லாம் அவர் சொல்லுவார். அதுபோன்று இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே யார் எவரென்றே பார்ப்பதில்லை, எல்லோருக்கும் புத்தி சொல்வதற்கு ஆசைப்படுவார்கள். தே ஆர் நாட் த ஃபெய்த்ஃபுல் பீப்புள். ஹூ ஆர் த ஃபெய்த்ஃபுல் பீப்புள்? அநேகம் சாட்சிகளை வாழ்ந்தவர்கள். வாருங்கள், என்னுடைய
என்னுடைய களத்திலே வாங்க, சியோனுக்கு வாருங்கள், அங்கே உள்ள வெற்றி கொத்தலங்களை எல்லாம் எண்ணுங்கள் என்று சொல்லுவார். எங்கேயா உன்னுடைய வெற்றி கொத்தலங்கள், உன்னுடைய சாட்சிகள் என்னென்னலாம் இருக்கிறது சொல் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டேன் சுகமாக்கப்பட்டேன் சொல்லி கொண்டிருப்பதா சாட்சி என்று சொல்வதெல்லாம் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்குகள், எரிந்து பிரகாசிக்கின்ற அணையாத தீபங்கள். அதை அவர் வைத்திருக்கிறார்களா என்று சொன்னால் அதை வைத்திருப்பது இல்லை. எண்ணுவதற்கு என்ன வைத்தீர்கள்? இவர் பவுல் சொன்னதை போல் அநேகம் சாட்சிகள் என்று அவர் சொன்னாரே, அநேகம் சாட்சிகளை வைத்திருந்து தன் வாழ்க்கையை சாட்சியை வைத்திருந்து நீ கேட்டாயே, அதுபோலவே உண்மையுள்ளவன் எவர்களோ அவர்களுக்கு இந்த கிருபையினுடைய உபதேசத்தை ஒப்புவியப்பா என்று சொல்லுவார். நாய்களுக்கு இதை கொடுத்து விடாதே, பன்றிகளுக்கு முத்தை போட்டு விடாதே என்பதை போல் கிருபையை பற்றி உணர்வே இல்லாதவர்களுக்கு, கிருபையிலே வளர வேண்டும் என்று ஆசையே இல்லாதவர்களுக்கெல்லாம் போய் இதையெல்லாம் கொட்டிவிடாதே அப்பா, கவனமாக இருந்து இந்த கிருபையிலே பலப்பட வேண்டும் ஆசை கொண்டவர்களுக்கு அதை கொடு என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதி அவர் வளருவதற்கு எதை குறித்து அவர் சொல்கிறார் என்று பார்த்தீங்களா? 3ஆம் வசனத்திலே இவ்வாறு அவர் அதை எழுதுவார். அங்கேயுள்ள அந்த 3ஆம் வசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சவனாய் தீங்கணுவி. ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? நீ கிருபையிலே பலப்பட வேண்டும் என்றால் யூ மஸ்ட் என்டியூர் ஹார்ட்ஷிப். நல்ல போர்ச்சவனாய் தீங்கு அனுபவித்தே ஆக வேண்டும். யூ மஸ்ட் என்டியூர் ஹார்ட்ஷிப். கடின வாழ்க்கை என்று இல்லாமல் இந்த உலகத்தை பரலோகமாய் எண்ணி வாழ்ந்து விடாதே. இந்த உலகத்தில் தான் பரலோகம் என்று எண்ணி விடுவது இந்த பாடலுக்கே புறம்பானது. Heaven came down and glory filled my soul. வானத்திலிருந்து வருகின்ற அந்த மகிமை என்னை இறங்கியது. My sins are washed away என்று மகிழ்ந்து பாடுகின்ற அந்த பாடலை இவர்கள் மண்ணிலேயே பரலோகம் போல் இருக்கலாம் என்று வாழ்கிறார்கள். இந்த மண்ணிலே இருந்துதான் விண்ணிற்கு செல்ல வேண்டும், விண்ணிலிருந்து தான் மகிமை இறங்க வேண்டும். அந்த நித்திய மகிமை உன் உள்ளத்தில் வாசம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த பூமியை என்னவென்று தெரியுமா? போர்க்களம். இந்த பூமி உனக்கு ஒரு போர்க்களம். கிருபை பெற்ற உனக்கு இது யுத்தகலமாய் வைத்துக்கொள். இங்கே சந்திக்கிற அனைத்தும் நீ இந்த போர்க்களத்தில் இருக்கின்ற வேறுபாடுகள் இருக்கிறதே, மாம்சமோ சுயமோ இந்த உலகமோ அத்தனையும் எதிரிகள் தான். இந்த முழு உலகத்தின் அதிபதியும் பிசாசானவன் தான். இதெல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு தருவேன் என்று கொக்கரித்தான் பாருங்கள். அதுபோன்று இந்த வேற்று நிழலிலே, இந்த வேற்று இடத்திலே, அந்நிய பூமியிலே இருக்கிறபடினாலே வார் யுத்தம் என்று வாழ்ந்துவிடு. தீங்கு அனுபவிக்க வேண்டும். இந்த உனக்கு சாதகமாய் வரும் என்று எண்ணாதே. உனக்கு இந்த பூமியிலே நீ வளர வேண்டும் என்றால் நீ நல்ல போர்ச்சவனாய் கண்டிப்பாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். அது ஆங்கிலத்திலே தான் அப்படி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யூ மஸ்ட் என்றால் வேண்டும் கண்டிப்பாய் வேண்டும் என்றுதான் மஸ்ட் என்று பெயர். என்டியூர் ஹார்ட்ஷிப் இன் லைஃப். பூமிக்குரிய இந்த வாழ்க்கையிலே நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும். கடின வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு தான் போக வேண்டும். எளிய வாழ்க்கையை வாழலாம் என்று எண்ணுவதல்ல. ஆனால் அதை வாழ்வதற்கு நீ தொடங்கிவிட்டால், அதை உணர்ந்து துவங்கிவிட்டால், யூ வில் க்ரோ இன் கிரேஸ் என்பது மாத்திரமல்ல, கிருபையில் வளர்வீர்கள் என்பது மாத்திரமல்ல, யூ வில் பிகம் ஸ்ட்ராங் இன் கிரேஸ். கிருபையிலே பலப்பட்டு போய்விடுவீர்கள். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் வீக் இன் த கிரேஸ். கிருபையை நீங்கள் அந்த நாட்களே பாவங்கள் செய்து கிருபையானால் ரட்சியும் என்று கேட்டீர்களே, அதையெல்லாம் ரட்சித்ததை அந்த கிருபையோட மேலாய் ரட்சிப்பை ஏராளம் அந்த தருகின்ற அந்த கிருபையை நீங்கள் பெறுகிறீர்களே பாருங்கள். That is my greatest joy. மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுதான். திமோத்தேயு, you must become strong in the grace of God. ஒரு வளர்ந்த ஒரு 2 வயசு 1 வயது பிள்ளை ஓடி ஆடி போகும் பொழுது, லவ்லி இட் இஸ், வாட் இஸ் ஸ்ட்ராங் பேபி இட் இஸ், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாள், எப்படி பலன் கொண்டு ஓடுகிறாள் என்று சொல்லி மகிழக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இருப்பார்களே பாருங்கள். அதுபோன்ற வளர்ச்சி அவர்கள் என்னவாய் மாறினார்கள்? ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆகவே
தீங்கை யூ ஹேவ் டு அனுபவித்துத்தான் தர வேண்டும். யூ சுட் நாட் ஈவன் எக்ஸ்பெக்ட் ஈஸினஸ் இன் திஸ் லைஃப். இந்த பூமியிலே சுமூகம் என்று எண்ணி விடாதீர்கள். எப்பக்கத்திலிருந்தும் நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் என்றால் எப்பக்கத்திலிருந்தும் நெருக்கங்கள் வரும் என்று தான் அர்த்தம். ஆகவே மனம் நாங்கள் கலங்கவில்லை. ஒரு பக்கத்தில் நெருக்கப்பட்டாலே கலங்கி போகிற இருதயம் கொண்டவர்கள் மானிட பலவீனமான கிருபை பெற்றவர்கள், ஸ்ட்ராங் இன் கிரேஸ் பெற்றவர்கள். எப்பக்கத்தில் நிற்கப்பட்டாலும் நாங்கள் மனம் முறிவடைவதில்லை, சோர்ந்து போகிறதில்லை, கலக்கமடைகிறதில்லை என்று சொல்கிறார்களே. தட் இஸ் த ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையில் பலப்பட்டவர்கள். அவன் அறிந்திருக்கிறார்கள், நான் கிருபையில் பலப்பட வேண்டும் என்றால் ஐ மஸ்ட் என்டியூர் ஹார்ட்ஷிப். கண்டிப்பாக நான் தீங்கை அனுபவித்தே தீர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை தெரிந்து கொண்ட பொழுது எப்படி தெரிந்து கொண்டார்? நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார். ஒன்றை எரிகிற நெருப்பிலிருந்து எடுத்தேன் என்று சொல்வதை போலவே இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு எங்கே வைத்திருக்கிறார்? உலகத்தில் தான் வைத்திருக்கிறார். எதற்கு வைத்திருக்கிறார்? யூ வுட் பி ஹேட்டட் பை த வேர்ல்டு. உலகத்தால் பகைக்கப்படுவீர்கள், உலகத்தால் நிந்தனை செய்யப்படுவீர்கள். உலகம் என்னை பகைத்ததென்றால் உங்களையும் பகைக்கும். ஏனென்றால் யூ டோன்ட் பிலாங் டு எனிபடி, யூ பிலாங் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று அவன் வந்துவிட்டான் என்று சொன்னால் இந்த அந்நிய பூமியில் தான் அவன் இருக்கிறான். இந்த அந்நிய பூமியிலே அவன் இருந்து கொண்டு ஒன்றை அவன் லாபத்தை அடைய வேண்டும். என்ன லாபம்? என்ன லாபம்? கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையிலே பலப்படுது. அந்த பலனை அடைந்து விட்டால் பவுலை போல் கடைசியிலே அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னாரே பாருங்கள், ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் எவ்ரிதிங். என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அந்த கிருபை போதும் என்று சொல்வீர்கள். அப்படி வாண்ட் டு சே லைக் தட்? அப்படி உங்களால் சொல்ல முடிகிறதா? ஈவன் ரைட் நவ், இன்று வரைக்கும் கிருபையிலே வாழ்ந்திருந்தால் நான் சொல்கிறேன், இன்று வரைக்கும் வாழ்ந்த கிருபை வைத்து சொல்கிறேன், ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு பிச்சைக்காரன் கையிலே 1 கோடி ரூபாயை கொடுத்து விட்டால் எப்படிப்பா இருக்கிறது என்று கேட்டால், ஆஹா, இந்த 1 கோடி ரூபாய் என் வாழ்க்கைக்கு பொதுமானது என்று சொல்வானே பாருங்கள். அதுபோன்ற ஒரு பிச்சைக்காரனாக இருந்து நான் சொல்கிறேன் கேளுங்கள், ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. பலவீனங்கள் எத்தனை வந்தாலும் அதெல்லாம் தாங்குவதற்குரிய கிருபையை பெற்றிருக்கிற பலன் கொண்ட அந்த கிருபையை பெற்றிருந்திருக்க வேண்டுமே. ஒரு சபையில் ஒரு சகோதரி, ஒரு சபையில் சகோதரன் அந்த கிருபையை பெற்றிருந்திருக்க வேண்டுமே. அவன் சொல்ல வேண்டுமே, கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட், நாட் த மணி. பணம் அல்ல, மனுஷனுடைய ஆதரவல்ல, நத்திங், ஒன்றுமல்ல, ஒன்லி த கிரேஸ் ஆஃப் காட். என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது, ஆகவே நான் நிந்தையிலும் பசியிலும் நான் துன்பத்திலும் நான் வேதனையிலும் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுவார். இந்த உலகத்தில் எவனாவது அப்படி சொல்லுவானா? பிரியப்படுகிறேன் என்று சொல்லுடைய பொருள், வாருங்கள் உபத்திரவத்தை நான் வைத்துக்கொண்டு மடியில் வைத்துக்கொள்ளேன் என்று சொல்லவில்லை. வரட்டும், எல்லா நேரங்களிலேயும் கிருபை பெறுகின்ற நேரம். அந்த தீங்கு அனுபவித்து, கண்டிப்பாக நான் தீங்கு அனுபவித்து கிருபையிலே நான் பலப்படுவேன் என்று சொல்கிறானே பாருங்கள். அதை வைத்துத்தான் அவர் சொன்னார், இதிலே நான் மேனே பாராட்டுவேன் என்று சொன்னார், இந்த உபத்திரவத்திலே மேனே பாராட்டுவேன் என்று சொன்னார். வரட்டும், எத்தனை தீங்குகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும், ஐ வில் பிகம் ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அந்த மோட்ச பயணத்திலே அந்த மோட்ச பயணி அவன் செல்லும் பொழுது, as he was nearing the death, மரண நதியை பக்கத்தில் போக போக எனக்கு பின்னாலிருந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று வந்தது. அது என்னவென்று திரும்பி பார்த்தேன். இட்ஸ் கிரேஸ் ஆஃப் காட். இது வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் நான் பயணத்தில் வந்ததெல்லாம் கிரேஸ் ஆஃப் காட். இப்பொழுது மரண நதிக்கு உள்ளாய் கடந்து செல்வதற்கும் the God's grace came down upon me, he helped me. Hallelujah. அப்படி ஒரு கிருபையை அவர் பெற்று, அந்த எபிரேயரிலே சொல்லப்பட்டதே போல் அவர் தேவ கிருபையினாலே மரணத்தை ருசி பார்த்தார். அதுபோலவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன் என்று சொல்லுவதெல்லாம் அந்த ஆண்டவர், கிருபை ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்பதுதான். ஆகவே எச்சரிப்பின் குரலை மாத்திரம் கேட்டார், பயப்படாதே,
மரணங்களின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன் என்று சொல்வதை மனதில் வைத்துக்கொள். உன் ஆத்மாவில் பயம் வந்துவிட்டால் சிலர் கடந்து வரும் பொழுதே செத்து போய்விட்டார்கள். அவருடைய ஆத்மா மறித்து போய்விட்டது. அவருடைய ஆவிலே பிழைத்து வந்து விட்டார்கள். ஆனால் ஆத்மா அங்கே இழந்து விட்டார்கள். கவனம், பயப்படாதே. த காட்ஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட், இட் இஸ் சப்போர்ட்டிங் என்று சொன்னவுடன் அவர் அதில் உள்ளே போனதும் கர்த்தர் கூடவே இருப்பதை உணர்ந்து கரையேறி வந்தவுடன் ஐ ஃபவுண்ட் செலஸ்டிக்கல் சிட்டி, அந்த அபூர்வமான அந்த பரலோகத்தினுடைய நகரத்தை நான் கண்டேன். அந்த நகரத்தை நான் கண்டு பூரிப்படைந்தேன். இதோ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே உள்ளே பிரவேசி என்று சொல்லி அவ்வளோ பெரிய அற்புதமான கதவு திறக்கப்பட்டதும் தூதர்கள் இறங்கி வந்ததும் என்னை கரம்பிடித்து அழைத்து சென்றதும் சொல்ல முடியாத பாக்கியம் என்று அந்த மோட்ச பயணத்தை அவர் முடிப்பார். அதுபோல் வேர் ஐ நீட் த கிரேஸ் டில் த எண்ட் ஆஃப் மை லைஃப், என் ஜீவகாலம் எல்லாம் கிருபை வேண்டாமா? அந்த கிருபையில் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டாமா? என்ன இந்த பிள்ளை இன்னமும் தவழவில்லை, ஏன் இந்த பிள்ளை நடக்கவில்லை என்று கேட்டால் சரியாக சாப்பிடுவதில்லை, அது சரியாக இருப்பதில்லை, 6 வருஷம் ஆச்சு இன்னமும் படத்தை கடக்கிறது என்று சொல்கின்ற பிள்ளைகளை வளர்ச்சி அடையாத பிள்ளைகளை கேட்பதில்லையா? பலப்படவில்லை என்று கேட்பதில்லையா? செக் யுவர் லைஃப், வாழ்க்கையை பாருங்கள். ஆர் யூ ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட்? இந்த கிருபையிலே நீங்கள் வளர்ந்தீர்களா? ஏற்கனவே பெற்ற ரட்சிப்பின் கிருவை கொண்டாடி படுத்து கிடக்கிற பிள்ளையை போல் கிடக்கிறீர்களா? You must endure the hardship. Who is a strong man? He will go to the hardship of life. அவன் கடின அந்த பாதையிலே அவன் கடின வாழ்க்கையிலே அவன் உள்ளே பிரவேசிப்பான். He will receive more and grace of God. தேவனுடைய கிருபை நாளுக்கு நாள் அந்த கிருபையிலே பலனடைந்து வருவான். அது குறித்து அவர் அந்த 2 தீமோத்தேயு அந்த 1ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு அவர் கூறுவார். எப்படி அதை குறிப்பிட்டு அதை அவர் சொல்லுவார். அந்த 10ஆம் வசனத்திலே அவர் தீங்கணுவை என்று சொல்வதை சும்மா சொல்லவில்லை. அதாவது 2:3 வாசித்ததை போல் நீயும் என்று சொல்லும் பொழுது நானும் தீங்கணுவைத்தேன் என்பதுதான். அவனுடைய பொருள் என்னவென்றால், நான் தீங்கணுவைத்து வாழ்ந்த வாழ்க்கைத்தான் உனக்கு சொல்கிறேன் அல்லாமல் பிறரை பார்த்து தீங்கணுவைங்கள் என்று சொல்வது எளிது, பிறரை பார்த்து சிலுவை எடுங்கள் என்று சொல்வது என்பது வேறு. நீ எடுத்தாயா என்று கேட்டால் அது எடுப்பதே இல்லை. சிரேனா அந்த அருமேத்தியா யார் ஒருவன் அந்த இயேசுனுடைய கொல்கதா மேட்டிலே ஒருவன் சிலுவை எடுக்க வருவான். அவன் பேர் என்ன? சீமோன். அந்த சீமோனை அழைத்து எடுக்க சொன்ன பொழுது அவன் வாழ்நாள் முழுவதுமாக எடுத்து வந்தான். நடுவிலே வந்து புகுந்தவன் அவன் எடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஓடிவிட்டான். அவ்வளவுதான். அதுபோல் இருப்பது என்பது வேறு. இவர்கள் மற்றவர்களை பார்த்து எடுக்க சொல்லுவதோ அல்லது எடுப்பதை போல் தோற்றத்தில் வைத்து கொண்டு வாழுவதோ தவறல்லவா? நீயும் என்று சொல்லும் பொழுது நானும் என்பதை அவர் அந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவ வல்லமை பின்பகுதியில் வாசிக்கிறோம். தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட நீ என்ன செய், தீங்கு அனுபவி என்பதுதான். அவரே தீங்கு அனுபவித்ததான். தீங்கு அனுபவிக்காமல் வாழாமல் நீங்கள் எல்லோரும் வாழுங்கள் என்று சொல்வதில்லை, பிரயோஜனம் இல்லை. அது ஒரு உபன்யாசம், அது ஒரு பிரசங்கம், அது ஒரு ஞானோபரியம் என்று தான் அதை வைத்து கொள்ளலாமே அல்லாமல் பிரயோஜனப்படுவதில்லை. அதெல்லாம் அந்த ஆப்பிளை நன்ற வரைபடத்தில் காட்டுவதை போல்தான், பிரயோஜனப்படுவதில்லை. அதையெல்லாம் ஏதோ ஒரு அமெரிக்க தேசத்தை படத்திலே காட்டுவதுதான், அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதே இல்லை. அதுபோன்று இல்லாதபடி அவர் சொன்ன அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? என்னோடே கூட சுவிசேஷத்திற்காக நான் பாடுபட்டேனே, அதுபோன்று அந்த வல்லமைக்கு ஏற்றபடி என்னோடே கூட நீயும் தீங்கணுவிக்க வேண்டும் என்பதுதான். தட் மீன்ஸ் த லீடர் இஸ், அந்த முன்னால் இருக்கக்கூடிய தலைவன் பாடணுவைத்தான். இயேசுவானவர் நம்முடைய குருவானவர், அவரும் லீடராக இருந்து நமக்கு முன்பாக பாடுபட்டார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றேன் என்று சொன்னதெல்லாம் அவர் எடுக்காமல் சிலுவை எடுக்காமல் சொன்னதில்லை ஐயா. அவர் செய்து பாடுபடுங்கள் என்று அழைத்ததினாலே ஐ காட் த ஸ்ட்ரென்த், பலன் அடைந்தேன். வாழாத மனிதர்கள் சொன்னதெல்லாம் பிரசங்கமாய் கேட்டிருக்கிறேன். வாழ்ந்து பிரசங்கித்தவர்களுடைய அந்த சிலுவையின் உபதேசங்கள் ஜீவியத்தை பலப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. நல்ல சொக்க தங்கமாகிய என் ஆரம்ப கிறிஸ்தவ அந்த ஓட்டத்தில் ஒரு 7-8 அந்த பரிசுத்தவங்களை இன்றும் நினைவு கூறுகிறேன். அவள் யார் என்று சொன்னால் வாழ்ந்து பிரசங்கித்தவர்கள். அவள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் நிஜமாய் மாறிவிட்டது. என்னோடே கூட
என்று சொல்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, ஹல்லேலூயா. அங்கே ஒரு படை போர் நடக்கிறது என்று சொன்னால் சேனாதிபதி முன்னாலே அவர் நிற்பான். சேனாதிபதி நிற்பதை கண்டுதான் அவர் எல்லோரும் ஓடி வருவார்கள். ஒரு காலத்திலே அந்த பெலிஸ்திய நாட்டிலே சேனாதிபதியாய் நின்றவன் கோலியாத் நின்றான். கோலியாத் செத்தவுடன் எல்லாம் ஓடி போனார்கள் பாருங்கள். அதுபோல் சேனாதிபதியாய் நிற்பவர்கள் பாடுபட்டவர்களாக இருந்தால் பின்னால் வருபவர்கள் அந்த படையிலே நிற்பவர்கள் பலன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பெயர் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர்தாமே பாடுபட்டு நமக்காக இந்த பாதையை வகுத்து, கணத்திற்கு மகிமைக்குரிய பாதையை வகுத்து தந்தபடியினாலே நமக்கு எதவாய் மாறினார்? ரட்சிப்பினுடைய அதிபதியாய் மாறினார். அதிபதி என்று சொன்னால் நம்முடைய விளங்குவதற்கு எதுவாய் அந்த மிலிட்ரி பாஷையிலே தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே கேப்டன் ஆஃப் சால்வேஷன், ஹீ இஸ் அவர் கேப்டன் ஸ்டாண்டிங் பிஃபோர் அஸ். முன்னால் இருக்கிறவர், நடக்கிறவர். ஒரு குடும்பத்தை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டும் என்றால், தெய்வத்திற்குள் நடத்த வேண்டும் என்றால், நீங்கள் பெற்ற நன்மையான ஈவுகள் யாவற்றுக்கும் நடத்த வேண்டும் என்றால், யூ சுட் ஹவ் வாக்ட் இன் தட். அது நடந்திருக்க வேண்டும். நீங்கள் நடக்காமல் நான் நன்றாக நடக்கிறேன் என்று நீங்களாக யூகித்து கொண்டு, நீங்களாக எண்ணிக்கொண்டு உங்களுடைய செய்வதை எல்லாம் எப்படி நிரூபிக்க முடியும்? லுக் அட் யுவர் ஃபேமிலி. யுவர் ஃபேமிலி இஸ் நாட் வாக்கிங். தன் தகப்பனை பின்பற்ற மகன் இருந்தானா, மகள் இருந்தாளா? தன் கணவனை பின்பற்றுகின்ற ஒரு மனைவி அங்கே இருந்தாளா? அங்கே உள்ள லோய்சால் பாட்டி என்று எழுதுவார் இந்த 2 திமோத்தி இந்த முதல்ல அந்த 5ஆம் வசனத்திலே. லோய்சால் பாட்டியாவது இருந்தாளா? அவளுடைய விசுவாசம் ஐனிக்கையால் என்று சொல்கிற தாய் இருந்தாளா? அவளுடைய விசுவாசம் அங்கே இருந்ததா? அங்கே இருப்பது இல்லையே. வரிசையாக வர வேண்டாமா? வாழ வேண்டாமா? வாழாமல் இருந்து கொண்டு உங்கள் குடும்பங்களை அப்படியே விட்டு வருவது சரிதானா? நான் உனக்காக தீங்கணுவித்தேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? ஹீ இஸ் அவர் கேப்டன் என்று சொல்லவில்லையா? எல்லாவற்றிலும் மாதிரியாயிரு என்று சொல்வார். எவ்ரிதிங் மை சில்ட்ரன் சுட் நோ மை லைஃப் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றிலும் மாதிரியாய் காண்பித்திருந்திருக்க வேண்டாமா? அது ஒரு நல்ல மாதிரி முன்வைப்பதற்காகத்தானே நீங்கள் தகப்பன். அந்த நல்ல மாதிரியை முன்வைப்பதற்குத்தானே நீங்கள் ஒரு பாட்டி. நீங்கள் நல்ல தாயை முன்வைப்பதற்குத்தானே ஒரு தாய், மூத்த அக்கா அல்லது மூத்த அண்ணன். திஸ் இஸ் வெரி சேட் திங். சபையில் எப்படி இல்லாதிருப்பது அது வருத்தமுள்ள காரியம் இல்லையா? சபை என்னவென்று சொல்ல வேண்டும்? இட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய வீடு. இந்த வீட்டிலே வந்து போனவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள், இனியும் வரப்போகிறவர்கள் அனைவருமே நல்ல மாதிரிலாம் இருக்க வேண்டும். கிருபையிலே அவள் பெருகினவர்களாக இருக்க வேண்டும். கிருபையிலே பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் அவர் சொன்னார், என்னோடே கூட தீங்கணுவு என்று சொன்னார். அதை இயேசு கிறிஸ்து அது என்னவென்று அதை பின்னால் உள்ள தீமோத்திலே வாசிக்கிறோம். சஃபர் வித் ஹீம். அவரோடு பாடுபட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அவரோடு பாடுபடுவது என்று சொல்வதெல்லாம் இந்த உலக காரியங்களே பாடுபடுவதை குறித்து அவர் சொல்லவே இல்லை. அதெல்லாம் சூழ்நிலைகள் என்று சொல்லுவது என்பது வேறு. சஃபரிங் என்று கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்று சொல்லுவது என்பது வேறு. நீங்கள் பாடுகள் என்று சொல்ல, ஐயோ சோறு இல்லையா அல்லது உப்பு இல்லையா, அவன் அடித்து விட்டானே, இங்கே காயவே, இங்கே வலிக்குதே, ஐயோ என்னுடைய பெருமை என்னானது, என்னுடைய கௌரவம் என்னானது, இந்த பாடலே அவர் பேசிக்கொண்டு இருந்தார். தேர் இஸ் எ சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள் சென்றிருந்திருக்க வேண்டும். தீங்கணு வைப்பது என்று சொல்வது உலகத்தினுடைய காரியத்தை வைத்து அவர் சொல்லவே இல்லை. அதெல்லாம் கூட ரட்சிப்பு உண்டா என்றால் உண்டு. எப்பொழுது உண்டு? மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்கப்படுவது இல்லை. தேவன் உண்மையிலவராய் இருந்து நான் சோதனையில் பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு சோதனையோடு கூட தப்பிக்கும் வழியும் உண்டாக்குவார். அடுத்த லாஸ்ட் பார், அப்படியே விட்டுவிட மாட்டார், உண்டாக்க தான் செய்வார். கற்றுக்கொண்ட பிறகு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அதுபோன்று இருந்திருக்க வேண்டும். இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கஷ்டமே படாமல் இருப்பதற்கு, தீங்கே வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சரிதானா? தேவ சித்தப்படி பாடுறவே என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இது தேவ சித்தப்படி உள்ள பாடுகள் தானா? என் புருஷன் அடித்து விட்டான் என்று ஒரு நாளிலே நான் அந்த தெருவில் இருந்த பொழுது கண்ணீர் விட்டு ஒரு சகோதரி அவர்கள் சொன்னார்கள். நான் கேட்டதே எல்லாம் ஏன் அடித்தானு கேட்டேன். நான் அவரை கோபத்தில் மடையனே என்று சொல்லிவிட்டேன், அடித்தான். அப்படி என்றால் நீங்கள் நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவிக்கவில்லை. நீங்கள் எப்படி தீங்கு அனுபவிக்கிறீர்கள்? நீங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பது சரிதானா?
பேதுரு அதை சொல்லவில்லையா? அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கவில்லையா? தீங்கு அனுபவித்து பாடுபடுதலை என்னையா கீர்த்தி உண்டு. நீங்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்று சொல்வது என்பது வேறு. இந்த உலகத்தான் அடிபடுவதும், உலகத்தான் திட்டு வாங்குவதும், உலகத்தானுடைய கடன் வாங்கி அவன் சிரமப்படுவதும், தானாகவே கடன் வாங்கி கடவுளிடத்தில் அவன் கேட்டான், எவன் கடன் வாங்குவான்? நாளை குறித்து கவலை கொண்டவன் கடன் வாங்குவான். ஆண்டவர் சொன்னது ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாது என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய கவலை நிமித்தமே கடனை வாங்குவார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கிரைண்டர் வாங்கிவிட்டால் நானும் ஒரு கிரைண்டரை வாங்க வேண்டும், அவனுக்கு அது இருந்தால் எனக்கு ஒன்று வேண்டும் என்றதெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினீர்கள். பொருளாசை நிமித்தம் கடன் வாங்கி பாடுபடுவதை அதை ஏற்றுக்கொள்வாரா? அது தீங்கு அனுபவிப்பது என்று ஆகுமா? நோ. அஸ் அ கிறிஸ்டியன், அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், அஸ் அ சஃபர் அஸ் அ கிறிஸ்டியன், கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபடு என்று சொன்னார். துராயுதனாய், அந்த பொல்லாத அந்த புரஜாதியர் கூட அப்படி இருக்க மாட்டார், அப்படி கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பாடுபடுகிறேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் ஹோல் அக்செப்ட் தட். யார் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசுக்கும் பாடுபட்டதை குறித்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? முகாந்திரமின்றி பாடுபட்டார். என்ன பாடுபட்டார்? முகாந்திரமின்றி பயக்கப்பட்டார். அவர் பயப்பதற்கு என்ன காரணம் இருந்தது? அதுக்கு என்ன காரணமா? அவர் கெட்ட வார்த்தை பேசினார் என்றா இருக்கிறது, அவர் திருடினார் என்பதா இருக்கிறது, பொய் சொன்னார் என்றா இருக்கிறது. அது வைத்து அவர் பாடுபட்டார். ஒரு முகாந்திரம் இல்லை. ஹல்லேலூயா. தட் இஸ் சஃபரிங் நாட் அவுட் சைட், சஃபரிங் இன்சைட். உள்ளே அடைகின்ற பாடுகள் ஒன்று இருக்கிறதே, அதுதானே அந்த பாடு. அதை எப்படி அவர் எழுகிறார்? அந்த 10ஆம் வசனத்திலே 2 தீமோத்தேயு அந்த 1:10 எப்படி வாசிக்கிறோம்? தொடர்ந்து எழுதும் பொழுது, நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகதினாலே அந்த கிருபை ரட்சித்ததை அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று இருக்கிறதே, அதுதானையா அந்த கிருபை என்ன செய்திருக்க வேண்டும்? கிருபையை பெற்றவன் வெளியே பாடுபடுவதல்ல, வெளியே பாடுபடுவதற்கு உலகமெங்கும் தத்தளித்து பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. சூழ்நிலையினால் பாடுபடுவதை குறித்து என்னவென்று அவர் எச்சரித்து அவர் குறிப்பிட்டு அதை அவர் எழுதுவார். என்ன எழுதியிருக்கிறது? 4ஆம் வசனத்திலே 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். தண்டில் சேவகம் பண்ணுகின்ற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி தன்னை ஊழியனாய் தன்னை சேவகமாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கும்படி என்று வைத்துக்கொள்ளக்கூடும். ஆனால் அதை எப்படி அவர் எழுதுகிறார்? சாதாரணமான உலகத்தில் உள்ள சேவகனாய், போர் வீரனாய், மிலிட்ரியிலே அவன் சேர்ந்தாலுமே கூட பிழைப்பு கெடுத்த அலுவல்களிலே அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. பிழைப்பு கெடுத்தது என்று சொல்வது அவுட் சைடு, வெளியே உள்ள காரியங்கள். எல்லோருக்கும் முள் குத்துவதை போல் தான் உங்களுக்கும் முள் குத்தி இருந்திருக்க வேண்டும். அவன் முள் குத்தி பொழுது ஊ என்று கத்துகிறான். நீங்கள் பொறுமையாக இருந்து அதை சகித்து கொண்டீர்கள். அவ்வளோ வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய பிழைப்பு கெடுத்த சூழ்நிலைகளை போய் சிக்கிக்கொள்ளலாமா? சூழ்நிலைகளை பாடுகள் என்று சொல்வது சரிதானா? சூழ்நிலைகள் வந்ததை எதற்கு என்று சொன்னால் யூ மஸ்ட் இந்த கிருபையிலே வெளிப்பட்டு அந்த 10ஆம் வசனம் 1:10 வாசிக்க, மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் அந்த சுவிசேஷத்தினாலே வெளியரங்கம் ஆக வேண்டும், நற்செய்தினாலே வெளியரங்கம் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய மேஜையிலே பங்கு பெற வருகிற நமக்கு அவர் திரும்ப 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்வது என்ன? அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். எதை நினைவு கூறுகிறோம்? மரணத்தை நினைவு கூறுகிறோம். மரணத்தை அபாலிஷ் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது என்ன மரணத்தை அவர் அபாலிஷ் பண்ணினார்? இந்த புசிக்கு நாளிலே சாகவே சாவா என்று இருக்கிறதே, சச் அ கைண்ட் ஆஃப் டெத், மரணத்தை கொண்டு வருகின்ற அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது தன் ஆத்மாவை மரணத்திற்கு இருந்து ரட்சிக்க வல்லவிடத்திலே ஜெபம் பண்ணி அவர் ஜெபம் கேட்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறதே, that death in the soul, ஆத்மத்திலே வருகின்ற அந்த மரணம். ஆகவே மரணத்தை அபாலிஷ் பண்ணிக்கொண்டே வர வேண்டும். மரணத்தை கொண்டு வருகின்ற கீழ்ப்படியாமையை அகற்றுவது, மரணத்தை கொண்டு வருகின்ற மாம்சம் அதை ஆசையை சீலும் மாம்ச சிந்தை மரணம், அந்த மரணத்தை அதை அவன் அந்த தேவ கிருபையினாலே பரிகரிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பரிகரிக்க வேண்டும். சொல்லுங்கள். ஆங்கில அபாலிஷ் என்று எழுதுகிறார். அபாலிஷ் என்றால் சிதைத்து சின்னவண்ணமாய் அதை அழித்து விட வேண்டும். இருக்க தடையும் இல்லாமல் அதை அழித்து விடுவதற்கு பெரிதான் பரிகரித்து
என்று எழுதியிருக்கிறது. இயேசு நம்முடைய பாவத்தை பரிகரித்தார் என்று எழுதியிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த பாவத்தை எல்லாம் அகற்றி முற்றிலும் துடைத்து போட்டார். தடயமே இல்லாது அதை ஆக்கி வைத்து விட்டார். ஆகவே கிருபையை கொண்டு, அந்த கிருபையை கொண்டு உங்களுக்கு வெளிப்பட்டதே, அந்த கிருபையை கொண்டு அவரை போலவே மரணத்தை என்ன செய்யுங்கள்? பரிகரித்து அபாலிஷ் பண்ணி உங்களுடைய மாம்சம் கொண்டு வந்து அந்த ஆசை இச்சைகளை நீங்கள் கொன்று, அந்த கிருபையை கொண்டு உங்களுடைய சுயம் ஒன்று இருக்கிறதே, ஒரு மனுஷனை கவ்விக்கொண்டு சீரழிப்பது எல்லாம் வெளியே இருந்த இல்லை ஐயா, சுயம் உங்களே இருக்கிறதே, அந்த கொடுமையான இந்த சுயம் உங்களை கவ்வி பிடிக்கின்ற அந்த கௌரவம் எல்லாம். இந்த கொலையை ஏன் செய்ய கௌரவ பிரச்சனை சார் என்று பேப்பரில் போடுகிறான். அதை சொல்லவும் சொல்கிறார்கள். அதுபோல் அவர்கள் தங்களுடைய கௌரவம், தங்களுடைய ஆணவம், தனக்குண்டான ஒரு இழப்பு எதோ ஒன்றை வைத்துக்கொண்டு கொதித்து கொண்டு இருக்கின்ற அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுயத்தை பரிகரித்தார்களா? மரணத்தை கொண்டு வரதை பரிகரித்தார்களா? தேவனுடைய அப்பத்தை புசிப்பதற்கு வரும்பொழுது அவருடைய மரணத்தின் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த மரணத்தை அவர்கள் செய்தார்களா? கிருபையை பற்றி தான் வாழ்ந்தார்களா? கிருபையை பற்றி நீங்கள் வாழ்ந்து மரணத்தை பரிகரித்திருக்க வேண்டாமா? அது உயிர் பெற்று வாழ்கிறதே, உங்களுடைய சுயம் கொதித்து ஆடுகிறது. பெய் போல் கொதித்த உங்களுடைய கௌரவம், உங்களுடைய ஆணவம், உங்களுடைய என்னுடைய மானம் போய்விட்டதே, மரியாதை போய்விட்டதே, கொதிப்படைந்து நின்று கொண்டு இருக்கிறீர்களே, அதுபோன்ற உள்ள சுயத்தை பரிகரித்திருக்க, மரணத்தை பரிகரித்திருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய ஆசை இச்சைகளை பரிகரித்திருந்திருக்க வேண்டாமா? எத்தனையோ கொலைகளை குறித்து பேப்பரில் வரும்பொழுதெல்லாம் அது வெசித்தனத்தை அடுத்தது என்று எழுதியிருக்கிறதே, எல்லாம் வெசித்தனத்திற்காகவே கொலை, தன்னுடைய இச்சைகளுக்காகவே கொலை நடக்கிறதே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்கு கொன்று கொண்டிருக்கிற மரணத்தை பரிகரித்தீர்களா? அவருடைய மரணத்தின் நினைவு கூர்ந்தீர்களா? அவர் மரணத்தை பரிகரித்தார். என்ன செய்தார்? மரணத்தை பரிகரித்து விட்டால் போதுமா? ஜீவனையும் அழியாமையும் இந்த சுவிசேஷத்தினாலே, இந்த கிருபையின் பாருங்கள். வேத புத்தகத்தை தான் பாருங்கள். எதையோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, வேத புத்தகத்தை பாருங்கள். வேத புத்தகத்தை தியானிப்பது உண்டா? அதை தொட்டு புழங்கி அதை முத்தம் செய்து வாழ்ந்தது உண்டா? கொட்டி கிடக்கின்ற அந்த வைடு உரியங்கள் வயல் அல்லெல்லாம் அள்ளி அள்ளி சேகரித்தது தான் உண்டா? பரலோகத்திலே கொண்டு வந்து வைத்தீர்களா? பார்க்க மாட்டேன் என்று சொல்லி பிரசங்கத்தை கேட்பதற்கு மாற்றமாக வந்தோம். அதோடுக்குள்ள வசனத்தை கான்டெக்ஸ்டை பார்க்க வேண்டாமா? என்ன இருக்கிற அந்த 1 தீமோத்தேயு 1:10 இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபை வைத்து இப்போ நடக்கிறது என்னவென்றால், அவர் மரணத்தை பரிகரித்து அழித்து ஜீவனையும், லைஃப் ஆஃப் காட், மனுஷனுடைய ஜீவன் அல்ல, மனுஷனுடைய ஜீவன் என்று சொல்வது, நல்லவனுக்கு நல்லவன் என்று சொல்வதுதான் அந்த ஜீவன். அவர்கள் நீங்கள் சிரித்தான் நானும் சிரிக்கிறேன்னு பாருங்கள். அட்டேங்கப்போ ஒரே லைஃப், அப்படி கும்மால் அடித்து பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து கைதட்டி சிரித்து ஆர்ப்பரிக்கிறீர்களே, அதுதான் அவர்களுக்கு ஜீவன். வெளியே தான் ஜீவன், உள்ளே போய்விட்டால் உள்ளே ஒன்றும் ஜீவன் இருப்பதில்லை. 3 கவலையோடு சினிமா பார்த்துட்டு வந்தேன் என்று சொல்லுவாங்க. 3 மணி நேரம் இருந்திருக்கலாம், சிரிப்பு ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம். வீட்டிற்கு வந்தவுடன் அவன் நிலைத்தான் இருக்கிறது, அவன் உள்ளத்திலே துக்கம் அதை மீண்டும் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதை. ஆனால் நாமும் இந்த மரணத்தை வேரோடு பிடுங்கி எறிந்து, என்ன மரணத்தை? தேவனுடைய கிருபையை பெற்று தீங்கு அனுபவித்து சூழ்நிலைக்குள் பிரவேசித்து சுயத்தை அழித்து மாம்சத்தை அழித்து உலகத்தை அழித்து அப்படி மரணத்தை நினைவு கூர்ந்து அதை செய்து லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய வாழ்க்கையை வாழ்கிறோமே. ஹல்லேலூயா, தட் இஸ் a wonderful life. I am living that life for a long 47 years. என்னுடைய 47 வருடங்கள் வாழ்ந்து வருகிறேனே. ரட்சிக்கப்பட்டு 57 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த ஜீவனை பங்கு பெறுதலை, இந்த கிராஸ் லைஃப் 47 வருடங்கள் வாழ்ந்து வருகிறேனே, அதை எப்படி நான் சொல்லி மகிழ்வது? ரட்சிப்பை குறித்து சொல்வதற்கு கூட சில சமயத்திலே நம்ம சொல்ல முடியவில்லை. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் என்பதை தமிழில் மொழிபெயர்த்து பாருங்கள். இது எப்படிடா ஆனந்தம் சொல்லக்கூடாதே, அப்படி இருக்கிறது. நானே ஜீவனை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஸ்டேஜெல்லாம் எடுத்து விடுங்கள், ஒரு டான்ஸ் ஆடி சொல்கிறேன். அப்படி சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது. டான்ஸ் ஆடி என்ன ஜீவனையாக நான் பெற்றிருக்கிறேன். இந்த வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட என்னை தொட முடியவில்லையே, என்னை சோர்வடைய வைக்க முடியவில்லையே. என்னை மகிழ செய்திருக்கிற இந்த ஜீவன் அழியாத ஜீவன் என்று பெயர் அல்லவோ, அந்த ஜீவனை இவர்கள் பெற்றார்களா?
அந்த கிருபையில் பலப்பட்டார்களா? அந்த கிருபை இவர்களுக்கு உதவி செய்து மரணத்தை பரிகரிக்க செய்ததா? அவர் அப்பம் விட்டு சென்று விட்டார்களே, மரணத்தை நினைவு கூர்ந்தார்களா? அந்த தங்களை இந்த புசிக்க நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லியதை அறிந்து இவர்கள் இச்சையில் எல்லாம் தவிர்த்தார்களா? மோகத்தை தவிர்த்தார்களா? சுயத்தை தவிர்த்தார்களா? எல்லாம் அவர்களுக்கு இனிப்புள்ள ஒரு அந்த பழத்தை போல் வைத்துக்கொண்டு புசித்து செத்து கொண்டு இருக்கிறார்கள். சாவிற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் என்று ஜீவனை பரிகரித்தார் என்று அவர்கள் சாவை பரிகரித்தார்கள், ஜீவனில் பங்கு பெற்றார்கள். ஜீவனையும் அழியாமையும் இந்த சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். என்ன ஆக்கினார்? திஸ் லைஃப் இஸ் நாட் எ ஹிடன் ஒன். வெளியரங்கமாய் மாறும். அது பரிமளித்து வாட் எ ஜாய்ஃபுல் மேன் ஹீ இஸ். மகிழ்ச்சியுள்ள மனிதனாய் அவனை மாற்றும். அவனுக்கு தெய்வ கிருபையே போதும் என்று அவன் சொல்லுவான். ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது என்று சொல்லுவான். என்ன இவ்வளவும் செய்துவிட்டு அவரை உற்றுப்பார்கள். அவனை தெய்வ அன்பை விட்டு என்ன செய்ய முடியவில்லை, பிரிக்க முடியவில்லை என்பதை அவன் பார்ப்பான். ஏனென்று தெரியுமா? சும்மா குறுக்கு வழியிலே வந்து பெற்றுக்கொண்ட வசனங்கள் அல்ல. அந்த வசனங்கள் எல்லாம் நேர் வழியிலே வந்து அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி மகிமையை பெற்றுக்கொண்டு அந்த சுசேஷம், அந்த சுசேஷத்தினாலே மரணத்தை அவன் அபாலிஷ் பண்ணி பரிகரித்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமந்து ஜீவனை பெற்று அது அழியாமை கொண்ட ஜீவனாய் வைத்து வாழுகிறானே, சொத்து வைத்து வாழுகிறானே, அவன் கிறிஸ்தவனையா? அவன்தான் அந்த சபைக்குரியவன். அவன்தான் இந்த மதுரை கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் உட்கார்ந்திருப்பவள். அதுதான் அவருடைய குடும்பம் என்று பெயர் எடுக்க வேண்டுமல்லவோ? இந்த அப்பத்தை புசித்து விட்டு உலகத்தானே போல வாழ்வதா? எல்லோரும் உலகத்தானெல்லாம் அப்பம் எடுத்தாலும் இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நானும் இப்படித்தான் வாழலாம் என்று எண்ணிக்கொள்வது சரிதானா? நியாயமா? கிறிஸ்துவனுடைய அப்பத்தை நீங்களே சாபத்திற்குரியதாய் உங்களை பலவீனமாக்கி உங்களை நோய் கொண்டவர்களாய்ந்து செத்துப்போவும் வைத்து விட்டது என்றால் வருத்தமில்லையா? இதை தகாத விதமாய் புசித்தவர்கள், இது இன்னதென்று உணராமல் புசித்தவர்கள் பலவீனம் கொண்டார்கள், நோய் கொண்டார்கள், பின்பு செத்தும் போனார்கள். ஸ்பிரிச்சுவல் டெத், மரணத்தினுடைய ஆவிக்குரிய மரணம் அடைந்து அது வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய மனம் என்பது இருப்பதே இல்லை. ஆவிக்குரிய கனிகள் என்று பார்ப்பது இல்லை. ஒரு கிலோ ஒரு ஆப்பிளை, நல்ல ஆப்பிளை கொண்டு வந்து வைத்தாலும் இந்த ரூமே மணந்து விடும் ஐயா. அதுபோன்ற மனம் அந்த வாழ்க்கையில் இருப்பதே இல்லை. ஆகவே அவர் அதை குறிப்பிட்டு இந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஜீவனுக்குரியதாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அடைய வேண்டும். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாங்கள் சுமந்து ஜீவனை தருகிறோம். மரணம் எங்களுக்குள் கிரியை செய்கிறது, ஜீவன் என்பது அவுட் சைடு. இந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இட் சுட் சைன் அண்ட் சைன் ஃபார் காட் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேவனுக்கு முன்பாகவும் பிரயாசிக்க வேண்டும், எரிந்து பிரயாசிக்க வேண்டும். எரிந்து பிரயாசிக்க வேண்டும் என்று ஒரு பாடலை பாடி ராகத்தோடு பாடிவிட்டால் அதற்கு மார்க் போட்டு விடலாமா? வாழ்க்கை இல்லாமல் அதை பாடி என்ன பிரயோஜனம்? வாழ்ந்திருக்க வேண்டும், எரிந்து பிரயாசித்திருக்க வேண்டும். என்னை தூக்கி எடுத்தார் என்று நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளையே வைத்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தால் ஆகுமா? நீங்கள் உங்களுடைய மரணத்தில் விட்டு பரிகரித்து ஜீவனுக்குள் நடத்தினார் என்று சொல்லுங்களேன். அதில் அல்லவா நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு பாடல் செஷனாக இருந்தாலும் என்ன, ஆராதனை செஷனாக இருந்தாலும் என்ன, ஃபுல் ஆஃப் லைஃப் ஆஃப் காட். அபிஷேகமும் அங்கே ஜீவனம் நிறைந்ததாக இருக்கும் பொழுது, ஒரு அஞ்ஞானை உள்ளே நுழையும் பொழுது காட் இஸ் தேர் என்று பார்த்திருந்திருக்க வேண்டாமா? வெறுமனே இந்த உலகத்தார் பாடுகின்ற இந்த உலகத்தாருடைய ஆராதனை என்று கூக்குரலை வைத்து கொண்டு இருக்கிற மண்ணுக்காகவே பாடி மகிழ வைத்து ஆடி பாடி திரிந்து விட்டு அவருடைய பிரசங்கம் என்று வந்து விட்டது என்றால் தலையை சுரிந்து கொண்டு இருப்பார்கள். அவன் எண்ணத்தையோ பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதை வெளியே போய் பாத்ரூம் போகிறேன் என்று போவார்கள், தண்ணி குடிக்கிறேன் என்று போவார்கள். என்னமோ ஒரு மேலாவுக்கு வந்ததை போல், ஒரு திருவிழாவுக்கு வந்ததை போல் அங்கும் இங்கும் போய் கொண்டு இருப்பார்கள். பிள்ளைக்கு ஊட்டி கொண்டு இருப்பார்கள், தானும் தின்று கொண்டு இருப்பார்கள். இது போன்ற இருந்திருக்க வேண்டும். அந்த ஆராதனைக்கு நடத்துகின்றவர்களோ பாடலை படிக்கிறவர்களோ அனல் கொண்டு இருக்க வேண்டும். சத்தமாய் பாடினது நிமித்தம் வைத்து நான் சொல்லவில்லை. சத்தமாய் உற்சாகமாய் பாட வேண்டும் என்பது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் ஆவியோடு இருந்திருக்க வேண்டும். நீங்கள் அதை கருத்தோடு இதை செய்திருந்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஜனங்களுக்கு முன்பாக முதலாவது நிற்கிற அவர்கள் பின்னால் வருகின்ற ஒரு செய்திக்கு சப்போர்ட்டாய் அனல் உண்டுதாய் பற்றி எரிகதாய் இருக்கக்கூடிய பாடல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பாடல்கள் மத்தியிலும் வெறும் சாதாரணமான மக்களை எழுச்சி ஊட்டுகின்ற சாதாரணதை வைத்து பாடுவதா?
ரட்சிப்பை பாடலாமா? பாடலாம். அவர் மீட்டு கொண்டதை பாடலாமா? பாடலாம். அவர் சுகமளித்ததை பாடலாமா? பாடலாம். ஐ டோன்ட் சே தட் பாட வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். அது அல்ல. அதுவே தான் இருக்கும் என்று சொன்னால் அது போன்ற ஒரு சபையிலே வளர்ச்சி இருப்பதில்லை ஐயா. அவர்களுடைய ஆராதனை முதல் பகுதி என்று தான் எண்ணுகிறோம். அதுவும் தான் முடிவு பகுதி. வாழ்ந்தவர்கள் தான் அந்த ஆராதனையை நின்று அவர்கள் பாட வேண்டும். அவர்கள் உற்சாகமடைய வேண்டும். தங்கள் ஜீவனை காண்பித்திருக்க வேண்டும். வெறும் சத்தத்தை மாத்திரமல்ல, ஜீவன் கொண்டவர்களாய் அதை வைத்து அங்கே பரவசத்தை கொண்டு வந்து அங்கே ஆவிக்குரிய ஒரு வெளிப்பை உண்டு பண்ணி எழுந்து வந்து பேசுகின்ற ஒரு தாசனாய் அவர் இருப்பார் என்று சொன்னால், தெய்வதாசனாய் அவன் இருக்கும் பட்சத்திலே அங்கே ஏற்கனவே மண்ணெண்ணை போட்டதை போல் இருக்கிற இடத்தில் தீ வைத்து கொளுத்தி எல்லோரும் பற்றியவர்களாய் அது மாற வேண்டும். ஆகவே கிருபையை வெறும் தாழ்மையான வெறும் கிருபை 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 என்று சொல்லி கொண்டு மாய்ந்து கொண்டிருக்கிறது இடத்துல தங்கியிருந்து சாவதா? அப்படி செத்து விடலாமா? ஜீவன் பெற வேண்டாமா? மரணத்தை பரிகரிக்காமலே வைத்துக்கொண்டு இது புசிக்கினாலே சாகவே சாவா என்று வைத்துக்கொண்டு புசித்து கொண்டே நீங்கள் மாம்சத்தை புசிக்கிறீர்கள், சுயத்தை புசிக்கிறீர்கள், உலகத்தை புசிக்கிறீர்கள். உலகத்தானே போலவே போட்டி, பொறாமை, சண்டை, பிரிவினை, இச்சை என்று வைத்துக்கொண்டு வாழுகிறீர்கள். There is no life of God there. தேவனுடைய ஜீவன் அங்கே இருப்பது இல்லை. ஆகவே இது அனைத்திலையும் தேர் இஸ் ஒரு விழிப்புள்ள ஒரு பகுதியை அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் தண்டில் சேவமணிகிறன் என்று சொன்னார். எதில் சேவமணிகிறவன்? மிலிட்ரி போர்க்களத்தில் நின்று அங்கே சேவகத்திற்கு அவன் எழுதி கொடுத்தவன் பிழைப்பிற்கெடுத்த காரியத்தில் என்ன செய்ய மாட்டான். அதல்ல ஐயா பாடுகள், அதைத்தானே பாடுகள் பாடுகள் என்று சொல்கிறார்கள். அக்கா எனக்கு எத்தனை பாடுகள், எத்தனை சிலுவையில் அக்கா என்று ஒரு சமயம் இப்படி தான் இல்லை. இதே மாதிரி ஒரு சிலுவையை வைத்து அழுதார்கள். சிலுவை அழுவதற்காக சிலுவை கம்பீரம் கொண்டது சிலுவை. பரலோக பொக்கிஷங்கள் பத்திரிகையிலே படம் முதல் படத்தை பாருங்கள். 2 பக்கம் பட்ட மரத்தை போல் 2 சிலுவை இருக்கும். நடுவில் பசுமையான ஒரு பச்சை பசையில் என்ற மரத்தை வைத்து அந்த மரத்தை அங்கே படமாய் வைத்து கனியுள்ள வாழ்க்கையை வைத்து இயேசுவை நடுவில் வைத்திருக்கிறோம். அதுதானையா அந்த பசுமையான வாழ்க்கை? பசுமையான வாழ்க்கை அவர் அந்த கொடுமுடியிலையும் காண்பித்தாரே பாருங்கள். அதுபோன்று வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஜீவனை சிந்தி இருக்க வேண்டும். எத்தனை கொலுக்கினாலும் அங்கே அந்த ஆப்பிள் பழங்கள் கொட்டுவதை போல் கொட்டியிருந்திருக்க வேண்டுமே அல்லாமல் சூழ்நிலைகளை சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். பிழைப்பிற்கெடுத்த காரியங்களை சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் பிழைப்பிற்கெடுத்த காரியங்களையே சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை பின்வைத்து போனவர்கள் ஒரு காலம் முன்னேறி வாழ்ந்தது இல்லை. அவர்கள் தங்கள் சந்ததிக்கு ஒரு நல்ல மாதிரியும் காண்பித்து விட இயலாது, நல்ல முன்மாதிரியை காண்பித்து விட இயலாது. நாம் வேண்டுமானால் என்ன செய்வது? பரிதபித்து ஓகே ஓகே என்று சொல்லி கொண்டு போகலாம். நாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி சொன்னால் அட்லீஸ்ட் வந்து கொண்டிருப்பதையாவது வந்து கொண்டிருக்கட்டுமே என்று தான் நாம் எண்ணுகிறோம். இங்கேயாவது கொஞ்சம் பிழைப்பு உண்டாகட்டும் என்று கொஞ்சமாவது இருக்கட்டுமே என்று எண்ணுகிறோம். எல்லாமல் அவர்கள் பிழைப்பிற்கெடுத்த காரியத்தை வைத்து அவைக்குரிய வளர்ச்சிக்கோ அவைக்குரிய மேன்மைக்கோ தடை சொல்லி வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிழைப்பிற்கெடுத்த காரியங்களை சொல்லி எங்கள் அப்பா செத்து போய்விட்டார், நான் போகிறேன் என்று சொன்னதை கூட மறுத்து விட்டாரே. அங்கே யாராவது சூழ்நிலைக்கு வேற ஆள் வைத்திருக்கிறேன், நீ கலப்பில் கை வைக்க சொன்னேன்னா இல்லையா? எஸ், வைத்து விட்டார். கோ, பின்னாலேயே திரும்பி பார்க்கிறேன் என்று கேட்கவில்லையா? நிலம் வாங்கினேன், அதை கட்ட வேண்டும். இருக்கட்டும் அப்பா, யூ கோ. எல்லாரும் சாக்குப்போக்கு சொல்வதற்கு சொன்னதை போல் தானே அவன் சொல்லி கொண்டு வாழ்கிறான். அல்லாமல் அனல் கொண்ட ஒரு தேவ பக்தியோ அனல் கொண்ட தேவ சபையின் மீது கொண்ட வைராக்கியமோ அவள் உள்ளத்தில் எரிந்து கொண்டு இருக்கிறதா? இருப்பது இல்லை. தேவெல்லாம் அதை ஒரு காலத்தில் வைத்திருந்திருப்பார்களோ தெரியவில்லை. இன்றைக்கு அதை இழந்து போய் விட்டு வாழ்கிறார்களே. ஆர் தே ஸ்ட்ராங் இன் தர் கிரேஸ் ஆஃப் காட்? என்னுடைய கிருபையில் பலப்பட்டவர்களா? சூழ்நிலைகளிலே சிக்கி கொண்டவர்கள். தங்கள் சூழ்நிலைகளிலே என்னுடைய என் கணவன் எப்படி, என் மனைவி எப்படி, இந்த பிள்ளைகள் எப்படி, அதனால் நானும் இப்படி போய்விட்டேன். சூழ்நிலைகளை சொல்லி வாழ்வதை பிழைப்பிற்கடுத்த காரியங்களை அவர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். தண்டில் சேவம் பண்ணி கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ்வார் என்று அங்கே குறிப்பிட்டதை பார்த்தீங்களா? அவர்களோ சேவம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றபடி அங்கிடத்தில் பிரியமா என்று எழுதியிருக்கிறது. ஏற்றபடி ஏற்றவனாய் இருக்கும்படி அங்கே வாழ்ந்தவர்கள். சேவம் எழுதி கொண்டு உங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை விட்டுவிட்டு பிழைப்பிற்கடுத்த காரியங்களை போய் சிக்கிக்கொள்வது ஒன்றும் பாடு என்று எண்ணிவிடாதீர்கள். உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறீர்களே, ஆண்டவர் வந்து கேட்க மாட்டாரா? பெண்ணை ஏன் அழுகிறாய் என்று ஒரு கேட்டார். அதையே பாருங்கள், இந்த கஷ்டம் வந்துக்கிட்ட ஓடியே போயிருப்பார். எனக்கு ஆண்டவர் வேண்டும். எங்கே ஆண்டவர்? தட்ஸ் வெரி குட். வீப்பிங், நல்ல அழுகை. அந்த நல்ல அழுகையை ஏற்றுக்கொண்டு ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன். மேரி என் பெயரை சொல்லி கூப்பிடுவார். யாரை பேர் சொல்லி கூப்பிடுவார்?
அவர் வேண்டும், அவருடைய சமூகம் வேண்டும், அவர் என்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்று அழுகிறார்களே, அவர்களுக்கு அவர் ஆன்சர் பண்ணுவார். எல்லாமே சும்மா உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்களே, எதற்கு அழுகிறான்னு கேட்க மாட்டாரா? நீ உங்களுடைய அழுகையெல்லாம் மண்ணுக்காகவும் பிழைப்புக்கு எடுத்த காரியங்களும் அழுவதை கண்டு ஓடி போய் விடுவார். ஒரு நாளும் அவர் இருக்க மாட்டார். கிருபையிலே பலப்பட வேண்டும் என்று அழுதார்களா? அழுவது இல்லை. இங்கே நான் நல்ல போர்ச்சவனாய் தீங்கு அனுப்பிக்க கிருபை செய்யும் என்று கேட்டார்களா? கேட்பதில்லை. ஆகவே அப்படி அவர் போர்ச்சவன் என்று அவர்களை நிறுத்துவார். இன்னொரு மல்யுத்தம் என்று அவர் சொல்வார். ரெண்டாவது அதில் மல்யுத்தம் செய்கிறவன், பாக்ஸிங் பண்ணுகிறவன், மல்யுத்தம் செய்கிறவன் சட்டத்தின்படி அவன் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். முடிசூட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே மல்யுத்தம் அவன் செய்கிறான். அதை சரியானபடி அந்த லா படி அவன் செய்வான். மல்யுத்தம் செய்வதை கவனித்து நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ரெஃபரி அவன் குனிந்து அவன் என்னமோ சண்டை போட பறிக்கிற மாதிரி இருப்பான். எங்கே அவன் மிஸ்டேக் பண்ணினான், எங்கே அவன் தப்பான இடத்துல பிடிக்கிறான், அவன் தப்பான நசுக்க பார்க்கிறான், அந்த வறுமைப்படியை வைத்து நரம்பை கட் பண்ண பார்க்கிறான், எங்கே அவன் தப்பான அந்த லா படி இல்லாத இடத்துல அவன் குனிந்து தூக்க பார்க்கிறான் என்பதெல்லாம் அவன் குனிந்து அவன்தான் வெறுத்து போயிருப்பான் அந்த ரெஃபரி. எதற்காக? சட்டப்படி அவன் செய்கின்றானா என்பதை பார்ப்பதற்காக. ஆண்டவர் உங்களை குறித்து எப்படி அவர் பார்ப்பார்? குனிந்து பார்ப்பார். இவன் எதற்காக அழுகிறான்? சூழ்நிலைக்காக அழுது கொண்டிருக்கிறானா, அல்லது இவன் கிருபையிலே பலப்பட வேண்டும் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறானா என்று பார்க்க மாட்டாரா? சூழ்நிலைக்கு அழுகின்றவர்களை வைத்து கிருபையை அவர் கொடுப்பார் என்று எண்ணுகிறீர்களா? விருதாமாய் அவர் தம்முடைய கிருபையை கொடுப்பாரோ? இன்னும். ஆகவே இந்த மல்யுத்தத்தை அவர் சொல்லுவார். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனை அவர் சொல்லுவார். அவன் பலனிலை முந்தி அடைவான் என்று அவர் சொல்லுவார். சாதாரண பிரயாசம் அல்ல ஐயா. என்ன செய்கிறவன்? அவன் பிரயாசப்பட்டு, சாதாரண பயிரிடுவதில்லை, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் என்ன செய்வான்? முந்தி அடைவான். ஒரு லவ்லி அந்த 3 பகுதியை, ஒருவன் சேவகன், ஒரு சோல்ஜர், இன்னொன்று பாக்ஸர், ஒன்று பெரிய மல்யுத்தம் செய்கிறவன், 3வது ஃபார்மர், ஒரு விவசாயி, கருவாடுபட்டு பயிரிடுகிறவன். அப்படித்தான் நீங்கள் கிருபையை வைத்து நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? ஏனோ தானவென்று நீங்கள் வாழ்ந்த வேண்டு கிருபை என்று சொல்வதெல்லாம் நீங்கள் இன்னும் வளராமல் பால் குடித்து கொண்டிருக்கிற 25 வருடமும் பால் குடித்து கொண்டு கிருபையுமே கொண்டாடி வாழ்ந்து அதை வைத்து கொண்டு வாழலாமா? பின்னாளில் மறந்து என்று பொய்யிருந்திருக்க வேண்டாமா? நீங்கள் முன்பு போட்ட அஸ்திவாரத்தையே போட்டுக்கொண்டே இல்லாமல் நீங்கள் அஸ்திவாரத்தை திரும்ப போடாமல் நீங்கள் பூர்ணராகும்படி போங்கள், கடந்து போங்கள் என்று சொல்வதை கேட்க வேண்டாமா? மந்த இருதயம் கொண்டவர்களாய் வாழ்வது சரிதானா? அப்படி மேஜைக்கு வருகிறவர்கள் இது போன்ற அற்புதமான இந்த வாழ்க்கையை அவர்கள் வாழுவார்கள். அவர் என்ன செய்வார்கள்? அவரோடு பாடுபடுவார். கீழே உள்ள அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த உத்தமமான ஒரு கிருபையிலே பலப்படுகின்ற ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் பலித்தது என்று சொன்னார். அட்லீஸ்ட் இன்றைக்குந்தாவது பலப்பட போகிறோம் என்று நீங்கள் சொல்லி தீர்மானம் எடுத்து விட்டாலுமே கூட அடுத்த ரிவைவல், ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். ரிவைவல் என்று சொல்வது, பிதாவை நான் உலகத்திற்காக நான் ஜெபம் செய்யவில்லை, இதோ நீ தந்த இவர்கள் 11 பேர்கள், இவர்களுக்குள்ளாய் இந்த ரிவைவல் வர வேண்டும் என்று சொன்னார். நான் பெற்றதை இவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் ரிவைவல். அதுபோன்று ரிவைவலுக்கு ஒத்துழைக்கின்ற பாடுபடுகின்ற சகோதரர்கள் வேண்டும். அதுபோன்ற ரிவைவலுக்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற சகோதரிகள் வேண்டும். ஈவன் எவ்ரிபடி, எல்லோரும் அப்படி இருப்பது என்று சொல்வது, இவர்கள் எல்லோரும் என்று அவர் காண்பித்ததை போல் மாறிவிட்டால் என்று சொன்னால் that church will revive. அங்கே அக்னி உண்டாகும். அங்கே அவர்களை கண்டு அநேகர் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்படுவார்கள், கிறிஸ்துவ அண்டை வந்து சேருவார்கள். நான் யாவரும் முழங்கால் படியிட கடவோம்.